முகாமில் வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னப்பட்டை கிறிஸ்துவ சபையார் உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறோம். நாம் இந்த நாளுக்கு உண்டான கூட்டத்தில் பிரவேசிக்க இருக்கிறபடினாலே சரியாக நாம் அறிவித்த வண்ணமாக 9:30 மணி அளவில் இந்த முதலாம் கூட்டத்துக்காக நாம் பாடல்களை பாடி ஆயத்தமாக இருக்கிறபடினாலே வெளியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் தங்களுடைய இருக்கையில் வந்து அமரும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஜெப சிந்தையோடு கூட இருந்து பொறுமையோடு அமைதியோடு இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய அசைவாடுதலுக்கும் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடி கூட்டத்துக்குள்ளாக நாம் செல்வோம். வெளியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் உள்ளே வந்து அமரவும். நேரம் நமக்கு நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சரியான டைமில் நம்மளால் கூட்டத்தை நடத்த முடியல. அந்த கால விரயத்தெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதுக்கேற்றாற் போல் நம்முடைய காரியங்களை ஒழுங்கு செய்து கொள்வோம். கர்த்தருடைய வசனம் அமைப்பதாக இன்னொரு சின்ன அறிவிப்பு தான். இந்த முகாமுக்கு நம்ம வரவங்க நம்ம வியாபாரன்றதே கொஞ்சம் யோசனை பண்ணணும். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்க முடியாத நம்ம வரோம். கூட்டம் நடக்கும்போது ஒரு சில பேர் செல் எடுத்துட்டு போயிட்டு வெளியே பேசக்கூடிய வேலை இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கக்கூடிய அந்த பிரயாசங்கள் வீணாக போகக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உலகத்தாக இருக்கக்கூடிய விசுவாசியாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சபைகளிலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசியாக இருக்கக்கூடிய நாம் கவனத்தோடு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்ம ஒன்றும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை. அந்த அளவுக்கு ஃபோன் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அது எதனால தெரியல, நிறைய பேர் வெளியில் போயிட்டு முன்னே ஃபோன் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இன்னொரு விஷயம், நம்ம அந்த தண்ணி அருந்தக்கூடிய அந்த டம்ளர் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அந்த வேஸ்டேஜ்னு ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அதில் போடுங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம போகிற இடத்துலாம் நம்ம சகோதர சகோதரிலேருந்து அதெல்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் மனதில் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் சரியாக செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டுத்தாள் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அது உங்களுடைய பொறுப்பு தான். நேற்று நைட்டு நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா இங்கே கீழே அவங்கவுங்க போட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து நாங்கள் சரி பண்ணி வச்சோம். அதெல்லாம் சிறப்பாக, ஏன்னா நம்மளுடைய பொறுப்பு தான். அதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் தான். இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அறிவிக்கணும். அதை மனசு வச்சு செயல்படுறது நல்லா இருக்கும். அவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அவருக்கு மகிமையா இந்த பூமியிலே நாம் ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 23 பாடத்தாளிலிருந்து 23வது பாடலை நாம் பாடி கூட்டத்தை நாம் வாங்க பாட்டு. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம்.
கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து நாம் கால்களை கண்மலையின் மேல் நாம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீரம் நம்மை வழி நடத்தோ சூரிய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம் யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம் யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம் அவர் கரத்தை பிடித்து கொண்டு அவர் கரத்தை பிடித்து கொண்டு பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம் நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே கண்மணி போல் கடைசி வரை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம் அதுக்குள்ள சிறு பிள்ளைகளுக்கு உண்டான அந்த சண்டே கிளாஸ் வகுப்பு மேலே நம்முடைய சகோதரன் சாம்குமார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைங்க யாருன்னா வந்தாலும் நீங்கள் அவங்கள மேலே அனுப்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அடுத்ததாக இன்னொரு பாடலை பாடி கடந்து 48வது பாடல் 48 அதிசய
அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி, உன்னதத்தை விட்டிறங்கி, என்னிடம் வந்து நாதனான். உன்னதத்தை விட்டிறங்கி, என்னிடம் வந்து நாதனான். உம்மடிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா. உம்மடிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பலன் இயேசுவே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பலன் இயேசுவே. உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையோ. உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையோ. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. கூற்றுயிரா கிடந்த என்னை மூற்றும் நீராஜித்தீரதா. கூற்றுயிராய் கிடந்த என்னை மூற்றும் நீராஜித்தீரதா. என்னில் உள்ள நன்றி உள்ளம் தாங்குவதெங்க நம் நேசரே. என்னில் உள்ள நன்றி உள்ளம் தாங்குவதெங்க நம் நேசரே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. என்றுலகில் கண்ணீரோட ஓம் வசனமே கேளையேன். என்றுலகில் கண்ணீரோட ஓம் வசனமே கேளையேன். அன்று நேரில் உமருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்று நேரில் உமருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமா
மகிமையே நம்பிக்கையே நீ வளர்ந்தோம் நான் குறைந்தோம் உம் மகிமைக்குள் மறைவே நான் நீ வளர்ந்தோம் நான் குறைந்தோம் உம் மகிமைக்குள் மறைவே நான் அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே. பாட்டு தாலே 56 பாட்டு. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மாறே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை வாழாதெல்லாம் போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழாதெல்லாம் போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிர்பாதுமே கிருபை நிர்மூலமாகாததும் நிர்பாதுமே கிருபை நீசனின் பாவம் நீங்கிறதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே நீசனின் பாவம் நீங்கிறதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே தாங்கிடவும் கிருபை தாருமே தாங்கிடவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மாதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினமதிகாலையில் தேடும் போது கிருபை தினமதிகாலையில் தேடும் போது கிருபை மனம் தளர்ந்து நிழலிலே
தம் கிருபை வேறேதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் தீரை கிருந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை கிருந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே தேடி வந்தேன் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை என்றும் மாறாதவை வாக்குத்தத்தம் நீதியுமே சமாதானமே என்றும் மாறாதவை வாக்குத்தத்தம் நீதியுமே சமாதானமே நிலை நிற்கும் கிருபை தாருமே நிலை நிற்கும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே யாவரும் எழுந்து கடைசி பாடலை நாம் பாடி அடுத்த ஜபத்திற்காக ஆயத்தம் பாட்டுதல்ல இரண்டாவது பாடலை நான் பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் தலைகடல் மறிவான் சகலமும் படைத்த தலைகடல் மறிவான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் திரு அவதார நமஸ்காரம் ஜகத்தில் ரட்சகனே நமஸ்காரம் திரு
நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமச குருவே நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமச குருவே நமஸ்காரம் அருளியாடியார் வசிக்கும் அருளியாடியார் வசிக்கும் அரிய சித்தேஸ்வர நமஸ்காரம் மூத்தோயிரோனே நமஸ்காரம் மூரிலொன்றோனே நமஸ்காரம் மூத்தோயிரோனே நமஸ்காரம் மூரிலொன்றோனே நமஸ்காரம் நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம் பிரியமானவர்களே, நான் ஜெபித்து வந்த பிரகாரமாக இந்த இரண்டாவது நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்ட ஜனங்களாக இருக்கும். இந்த இரண்டாவது நாள் இந்த கூட்டத்தில் கூட முதலாவது செய்தி நம்முடைய சகோதரன் பால் அகஸ்டின் அவர்கள், அதுக்கப்புறம் டீ டைம் இருக்கும், மறுபடியும் இரண்டாவது செய்தி நம்முடைய சகோதரன் அடைக்கல்ராஜ் அவர்கள், அப்புறம் மதிய உணவுக்கு பிறகு நம்முடைய சகோதரன் பால் அகஸ்டின் அவர்கள் மூன்றாவது செய்தியை நமக்கு கொண்டு வருவார். அதன் பிறகு நமக்கு சுவிசேஷ வழியும் சுவிசேஷ கூட்டம் இருக்கும். இது நம்ம நேற்றைய தினத்தில் அறிவித்த வண்ணமாகவே இந்த கூட்டம் இன்றைய தினத்தில் நடைபெறும். அதனால சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தை கொஞ்சம் நாம் கருத்தில் கொண்டு இந்த டீ டைம் இப்படிப்பட்ட காலத்தில் வீணாக நம்ம நேரத்தை செலவு செய்யாதபடிக்கு எல்லா காரியத்தையும் நாம் அனுகூலமாக செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம இந்த அறிவித்தோன்னமாக இந்த முதலாவது நாள் கூட்டத்திற்கு ஆர்வமாக 2 சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அதன் பிரகாரமாக முதலாவது ஜெபத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நம்முடைய சகோதரன் அடைக்கல்ராஜ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக முதலாவது ஜெபம் பண்ணி நம்மை ஜெபத்தில் நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்திலாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீ கொடுத்த புத்தம் புதிய காலைகளுக்காக நன்றி கூறுவோம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களுடைய வாழ்க்கையை பாராட்டி செய்த நன்மை உண்டு. அதற்கு தக்கதாக நாங்கள் எத்தனை நாட்கள் கொண்டு எத்தனை ஆண்டுகள் உண்மை துதித்தாலும் அது தகாது. எனவே நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே இருப்பதே ஒரு சிறந்தது. எனவே இப்பொழுதும் நாங்கள் உண்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அந்த ஒரே சின்ன வேட்டை திருச்சபையின் மூலியமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த முகாமின் 2வது நாளிலே முதலாவதாக உடைய திருவார்த்தை கேட்பதற்காக நாங்கள் என்ற நிலைமையிலே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ பேசுவதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சரி செய்து கர்த்தருக்கு முழுமையாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுக்கிற உங்களுடைய தேவ ஊழியரை நீர் எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய நாமமே மகிமைப்படுத்தணும். இந்த திருச்சபையார் படுகிற பிரயாசங்களுக்கு தக்க பலன் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துதிக்க நம் உண்மைகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பரமண்டலங்களில் இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவை, உம்முடைய குமாரரும் எங்களை மீட்கும்படியாக வந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்திற்காக தேவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோசரிக்கிறோம், உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். உண்மை வாழ்க வாழ்க என்று நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய பரிசுத்த திருநாமத்தை நாங்கள் இந்த வேலையிலே கனப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம தேவரீர் எங்களை நிர்மூலமாகாதபடிக்கு எங்களை காத்து, எங்களை வழிநடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்து, இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து, விசேஷித்த விதமாக இந்த சின்னமாப்பேட்டை சபை நடத்தக்கூடிய இந்த முகாமில ஆண்டவர் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோமே. நாங்கள் சோசரிக்கிறோம். வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும், அவைகளை கேட்கிறவனும், அவைகளை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கைகளிலே கொடுத்ததான இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த வேத வாக்கிய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கவும் இப்படிப்பட்டதான கூட்டங்களை, முகாம்களை கர்த்தர் சபையிலே ஒழுங்குபடுத்தி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமே. நாங்கள் சோசரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில கூட இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவரே, உடைய சத்தத்தை கேட்க வேண்டும், வேத வாக்கியங்களை நாங்கள் கேட்க வேண்டும், அவைகளுடைய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூட வாஞ்சியோடு விருப்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் ஈடுபட்டு பேசும்படியாக உண்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கவும், தேவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவும், தேவரே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து இந்த நாள் முழுக்க எங்களை கர்த்தர் ஆண்டு கொள்ள, எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமாக நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். செய்தி கொடுக்கும்படியாக கொண்டு வந்த அருமையான சகோதரர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட செய்தி கொடுக்குற அருமையான சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவீராக, வாக்கு வரம் வல்லமை கொடுப்பீராக, ஏற்றவாக வேலையில வேத வாக்கியங்களை கர்த்தர் கட்டளிடுகிறாக. கேட்கிற நாங்கள் அமைதியோடு பொறுமையோடு இருந்து ஜெபசிந்தியோடு இருந்து கேட்ட வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரையுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி ஆண்டு கொள்ளும் பயனற்றனும் பாதுகாத்து முதலாவது இந்த 2வது நாளாவுடைய முதலாவது கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபத்தை தாழ்வோடு பணிவோடு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம குடும்பங்களாய் கூடி வந்திருக்கிறதுனால குடும்பத்தை குறித்த சில ஆலோசனைகளை நாம் கேட்டுள்ளோம். இன்றைய தினம் காலையிலும் அதே போல மாலையிலும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதே போல பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மாலை தினத்திலே நாம் சிந்திக்கலாம். வேதத்திலே ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் ஆரம்பத்தில் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் முதலாக வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பிரார்த்தனை இது. சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதனுடைய பாவ பிராயச்சித்தத்திற்காக பாவிகளாகிய நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவருடைய உயிரை கொடுப்பதற்கு முந்தின நாள் பிதாவை நோக்கி அவர் ஏறெடுக்கும் ஒரு பிரார்த்தனை தான் இது. இந்த பிரார்த்தனையில் அல்லது இந்த ஜெபத்தில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக ஜெபிக்கிறார்.
21வது வசனத்தை நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அதுல எதுக்காக ஜெபிக்கிறாருன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். He is praying for the unity. ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இத முதலாவதாக குடும்பத்திலே நாம பொருத்தி பார்ப்பது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் இப்படி வாசிக்கும் போது சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அது சரிதான், அது முக்கியமானதுதான். சபையிலே ஒற்றுமை, ஐக்கியம், அன்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் முதலாவதாக இந்த விஷயம் எங்கே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டும். இத இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒரு கணவனும் மனைவியும் அல்லது புருஷனும் மனைவியும் ஒன்றாய் இருக்க வேண்டும். சரி, எதுக்காக ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தையும் அவரே இந்த வசனத்துல சொல்லிடுறார். அந்த வசனத்தை பாருங்க. எதுக்காக ஒன்றாய் இருக்கணும்னா, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. பிரியமானவர்களே, ஒரு கணவனையும் மனைவியும் கர்த்தர் குடும்பத்தில் இணைக்கிறதற்கான பிரதான நோக்கத்தை இந்த ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன நோக்கத்திற்காக ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய முக்கியமான நோக்கம், அந்த குடும்பத்தினுடைய அழைப்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். In order to reveal the Lord Jesus Christ, a husband and wife come together in marriage. அதாவது திருமணத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைக்கப்படுகிறார்கள். அந்த இணைக்கப்படுவதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. இப்ப குடும்பத்துல கணவனும் மனைவியும் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய ஒற்றுமை, இங்க அதுக்காக தானே ஜெபித்தார். அவர்களுடைய ஒற்றுமையை பார்க்கிற உலகம் கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமாய் என்னுடைய குடும்பம் காணப்பட வேண்டும். இதை நல்லா இருதயத்துல எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்க குடும்பத்தினுடைய நோக்கம், இதுதான் என் குடும்பத்தினுடைய நோக்கம். சரியா? அதே போல இந்த ஒற்றுமையை இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த வசனத்துல ஆண்டவர் இயேசுநாதர் சொல்லித்தரார். 21வது வசனத்தை பாருங்க. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். இது என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவ தேவனில் பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். திருத்துவ தேவனில் உள்ள இந்த உறவு பிரிக்கப்பட முடியாத ஒரு உறவு. சரியா? அது ஒரு ஆழமான உறவு. அந்த உறவு நித்திய கால உறவு, பிரிக்கப்பட முடியாத உறவு. இப்ப அந்த உறவோடு எதை ஒப்பிடுகிறார் இயேசுநாதர் என்று சொன்னால், கணவனும் மனைவியும் குடும்பத்துல எப்படி ஒன்றாய் இருக்கணும் என்பதை அவர் சொல்லி தர்றதுக்கு, அவர் பிதாவும் அவரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அவ்வண்ணமாகவே நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு, ஆழமான ஒரு ஒப்பீடு. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் ஒரு சிற்று அறிவு தான் நமக்கு. அதுல திருத்துவ உறவை புரிந்து கொள்வது என்பது சற்று கடினம் தான். ஆனால் ஒண்ணு புரியுது, என்னன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையினுடைய மேன்மை நமக்கு புரிகிறது. அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு வெளியேற பெற்றது, அந்த ஒற்றுமை எவ்வளவு வேதம் வலியுறுத்தி அழுத்தி சொல்லுகிறது, அது எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நாம இந்த வசனத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. அதனாலதான் எந்த ஒற்றுமையோடு கம்பேர் பண்றாருன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒற்றுமையோடு கம்பேர் பண்றாரு. இத இப்படி நம்ம படிக்கும் போது நாம குடும்பத்தை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ரெண்டு விஷயம் இப்ப முதலாவது கத்துக்கிறோம். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அது ஒரு மேன்மையான ஒற்றுமை. அந்த ஒற்றுமை எப்பொழுதும் நிலைநாட்டப்பட வேண்டும். இதுக்காக இயேசுநாதர் ஜெபிக்கிறாரு. சரி, எதுக்காக இவங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உலகம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்காக.
இதே சத்தியத்தை தான் பவுல் அவர்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நமக்கு கற்றுத்தர்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல ஒரு புருஷனும் மனைவியை நேசிக்க வேண்டும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு மனைவியும் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனம் குடும்பத்தை குறித்து தெல்ல தெளிவாய் கற்றுத்தருவது போல உலகத்துல எந்த புத்தகமே கற்றுத்தர முடியாது. ரொம்ப அழகா அதுல கற்றுத்தர. ஒரு கணவனும் மனைவியும் குடும்பத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவோடு ஒப்பிட்டு கற்றுத்தருகிறார். இது ரொம்ப அருமையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட புரிதலுக்கு எளிய நிலைமையில இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக உயிரையே கொடுத்தார். அதே போல கணவன் மனைவிக்காக உயிரையே கொடுக்க வேண்டும், அந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல திருச்சபைக்கு எப்பொழுதும் தலையாய் இருக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனைவிக்கும் தலையாய் இருக்கக்கூடியவர் புருஷனே. வேதம் ரொம்ப அழகா சொல்லி தருது. சரி, இப்ப இதான் நோக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் இணைக்கிறார். நோக்கம் கிறிஸ்து அந்த குடும்பத்தின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய விதத்தில் வெளிப்படுவார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க அது ஏதுவாய் இருக்கும். சரியா? உலகத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணும்னு நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆனா வீட்டுல என்னுடைய மனைவி கிட்ட என்னுடைய உறவு எப்படி இருக்கு என்பதை அநேக நேரத்தில் சிந்திக்காமல் போய்விடுகிறோம். சரியா? ஊர் ஊரா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனா குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் இங்கேயே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதை தவறிவிட்டேனே என்பதை நாம் அநேக நேரங்கள் என்ன செய்யறதில்லை, யோசிச்சு பார்த்தது கிடையாது. அப்போ இது ரொம்ப ஃபவுண்டேஷனல், இதுதான் அடிப்படையானது. கிறிஸ்துவை நம் வாயினால் அறிவிக்கிறோம், நல்லது. அதே போல நம்முடைய வாழ்க்கையினால் கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்க தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை கர்த்தர் படைத்த நோக்கமே கிறிஸ்துவை நமது வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். சரி, இதனாலதான் ரொம்ப முக்கியமா பைபிள் என்னத்தை வலியுறுத்தி சொல்லுது அப்படின்னா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை என்ன செய்யணும்? திருமணம் பண்ண வேண்டும். That is why the Bible is giving emphasis for this truth. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை திருமணம் செய்தால்தான் அந்த குடும்பத்துல இருவருடைய ஒற்றுமையின் மூலமா யார் வெளிப்பட முடியும்? கிறிஸ்து வெளிப்பட முடியும். அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை திருமணம் செய்வது மட்டுமல்ல, இப்ப திருமணத்திற்காக வாழ்க்கை துணை தேடும் போது என்னுடைய ஒருவேளை ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணும் கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்களா? அவர்களும் இந்த நோக்கத்தை புரிந்தவர்களாய் இருக்கிறார்களா? அவர்களும் கர்த்தரோடு நெருங்கின உறவில் இருக்கிறார்களா? இதை நம்ம விசாரித்து அதன் அடிப்படையில நம்முடைய பையனுக்கு என்ன செய்யணும்? பெண்ணு எடுக்கணும். அதே போல பெண்கள் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பையன் பார்க்கும்போது எங்க ரொம்ப முக்கியமா பெற்றோர் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை என் பொண்ணு ஐடில வேலை பார்க்குது, பையனும் ஐடில வேலை பார்த்தா நல்லா இருக்கும், அதுக்கு கிடையாது முக்கியத்துவம். ஒருவேளை என் பையன் டாக்டரா இருக்கிறான், பொண்ணு டாக்டரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு கிடையாது பைபிள் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது, அதுக்கு கிடையாது. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுதுன்னா, ஒருவேளை இப்ப நான் திருமணம் செய்து கொள்ள போறேன்னு சொன்னா அதுக்கு முன்னதாகவே நான் இந்த நோக்கத்தை எனது வாழ்வில அறிந்து கொண்டு இருப்பேனானால், நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை நேசிக்கக்கூடியவனா இருப்பேனானால், திருமணத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்துட்டு இருப்பேன்? நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் இல்லையா? அந்த நேரத்திலே தான் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வரும்போது இப்ப இருவரும் இணைந்து கிறிஸ்துவை என்ன செய்ய போகிறோம்? வெளிப்படுத்த போகிறோம். நான் சொல்றேன், வேதம் எப்படி பொண்ணு பார்க்கணும், எப்படி பையனை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லி தருது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நம்ம சிந்திச்சோம். அதே போல அவங்க ரட்சிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, இப்ப அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் அப்படின்றத அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் புரிஞ்சு வச்சிருந்தாருன்னா அவர் உண்மையாவே கர்த்தரை நேசிக்கக்கூடியவராய் இருப்பார். அவருடைய வரங்களை சபையில பயன்படுத்தக்கூடியவராய் இருப்பார். சபையில உற்சாகமாய் செயல்படக்கூடியவராய் இருப்பார். ஏற்கனவே ஊழியத்தை செய்யக்கூடியவராய் இருப்பார். இதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. அவர் முன்னதாகவே அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பார்? அவருடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருப்பார். பிரியமானவர்களே, இதுதான் சரியான இணைப்பு என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம இதெல்லாம் கத்து வச்சிருக்கிறோமா, நம்முடைய குடும்பத்துல கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஒன்றாய் இருத்தல் என்பதற்கும் ஓர் மாம்சமாய் இசைத்திருத்தல் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி ஒன்றும் பிரிஞ்சு இல்லை, அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா ஓர் மாம்ச உறவாய் அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை நல்லா நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை ஸ்தாபிக்கும் போது ஆரம்பத்திலேயே ஆதியாகமம் புத்தகத்திலே இந்த வசனத்தை சொல்லிட்டார் இல்லையா? இது நிமித்தம் புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வாட் இஸ் a successful family life? வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கைனா நீங்க என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்க? உலகம் இன்னைக்கு எப்படி வரையறை கொடுக்குது? வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னா உலகம் என்ன வரையறை கொடுக்குது? கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும். சரி, உலகம் எப்படி சொல்லி தருது? நீங்க சொல்றது பைபிள் சொல்லி தருது, சரிதான். ஆனா அவங்க இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் போதும் கூட நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவங்க ஒன்றும் விவாகரத்து நிறைய குடும்பங்கள் செய்வது கிடையாது. ஒன்னாதான் இருக்கிறாங்க கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமா வெளியில போறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள், பிள்ளைகள் நல்லா வளரணும், நல்லா வாழணும்னு அவங்க விரும்புறாங்க. அவங்களுக்காக என்னெல்லாம் கடினமாய் உழைத்து சேர்த்து வைக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்யறாங்க. இது எல்லாமே நம்ம எங்கேயும் பார்க்கிறோம் அப்படின்னா கர்த்தரை அறியாதவர்கிட்டையும் பார்க்கிறோம், சரிதானே இல்லையா? இதுல சொல்ல போனா நம்மை விட நேர்த்தியாகவே கர்த்தரை அறியாதவர்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அதுதான் வெற்றி உள்ள குடும்பம் என்று சொன்னால், அப்ப விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லது வேதம் எதை வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை என்று கற்றுத்தருகிறது? நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா இந்த புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, வெற்றின்றத உலகம் எப்படி டிஃபைன் பண்ணுதோ அப்படிதான் நம்ம என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். பிரதர், அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவர் விசுவாசியா தான் இருந்தாரு, ஆனா அவிசுவாசி அதை காதல் பண்ணி திருமணம் பண்ணிட்டாரு, அவங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க தான் விசுவாசின்னு பார்த்து கட்டி வச்சிங்க, அதுவும் சகோதர சபைன்னு பார்த்து கட்டி வச்சிங்க. ஆனா இதுல என்ன இருக்கு? பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சவால்கள் இருக்கு. பிரதர், அப்ப என்னதான் பிரதர் வித்தியாசம்? அவங்களே சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்றாங்களே, வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்களே, அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்வி உங்களுக்கு எழும்பியிருக்கான்னு தெரியல, எனக்கு எழும்பியிருக்கு. எங்க சபையில அடிக்கடி வாலிபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஏன்னா ஏற்கனவே யாராவது பார்த்து வச்சுட்டு இருப்போம், அதனால இந்த கேள்வி கேட்டுட்டு இருப்பான், சரியா? அது வேற கதை. ஆனா 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க தான் சொல்லணும். அப்ப பைபிள் படி வாட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப்? வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? யாராவது நச்சுன்னு ஒரு வரியில சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும் இல்லையா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பரவாயில்ல, ரொம்ப அழகா அதை சொன்னீங்க. பாருங்க, ஒரு கணவனும் மனைவி கர்த்தரை இணைக்கும் போது அவர்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ இந்த பூமியில செய்வதற்காக அவர்களை என்ன செய்கிறார்? இணைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. we are united for some of God's purposes to be fulfilled through our families. நம்முடைய குடும்பத்தின் மூலமாய் தேவன் ஏதோ ஒரு லக்கை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இப்போ தேவனுடைய நித்திய திட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சுவர்ல இருந்து அந்த சுவர் வரைக்கும் தான் தேவனுடைய நித்திய திட்டம்னு வச்சுப்போம். அவருடைய கடந்த கால நித்தியத்திலிருந்து எதிர்கால நித்தியம் வரைக்கும் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் இதுதான். இதுல எங்கேயோ ஒரு இடத்துலதான் ஏன் குடும்பத்துக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறார். அந்த பங்கு கொடுத்திருக்கிறாரே, அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதுக்காக தான் என்னை ரட்சித்து இருக்கிறார். இப்ப என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்றால், எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் இணைப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நோக்கத்தை ஒரு குடும்பம் இந்த பூமியில நிறைவேற்றாமல் ஒருவேளை இந்த பூமியை விட்டு கடந்து வருவார்களானால், அவர்கள் வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்ததாக நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அங்க சந்தோஷம் இருந்திருக்குமான்னு கேட்டா ஒருவேளை சந்தோஷம் இருந்திருக்கும். அவங்க நல்ல ஜாலியா இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒருவேளை ஜாலியா இருந்திருப்பாங்க. பணம் இருந்திருக்குமான்னு கேட்டா பணம் இருந்திருக்கும், வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கும், நல்ல வேலை பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த பூமியில செய்திருப்பாங்க. அங்க விவாகரத்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது, 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க சேர்ந்தே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, இதெல்லாம் இருந்தும்
அந்த குடும்பத்தின் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படவில்லை என்று சொன்னால், அந்த குடும்பத்திற்காக ஏதோ சில நோக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அந்த லக்கை அவர்கள் அடையாமலே, அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றாமலே அவர்கள் கடந்து போவார்களானால் அது வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியாது. Did you understand the difference? இந்த ரெண்டு செய்திகள்ல உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன். சாயந்தரம் 2வது செய்தியும் பிள்ளை வளர்ப்பை பத்தி நான் எடுக்க போறேன். அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான கேள்விகளை நீங்க கேளுங்க. சரியா? இந்த 2 செய்திக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுதந்திரம். அதனால சாயந்தரம் உங்களுக்கு தேவையான கேள்வி, ஒருவேளை ஏதாவது கேள்விகள் எழும்புமானால் அதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எழும்பும். நான் எடுக்க போற விதம் எனக்கு தெரியும், அதனால கண்டிப்பா எழும்பும். அதனால கேள்வியை என்ன செய்யுங்க, பிறகு நீங்க கேளுங்க. அப்ப இங்க இயேசுநாதர் ஜெபிக்கும் போது நீங்க நல்லா இதை மனசுல வச்சுக்கோங்க. என்னையும் என் கணவரையும் கர்த்தர் இணைச்சிருக்கிறாரா, என்னையும் என் மனைவியும் இணைச்சிருக்கிறாரா, எங்களை இணைச்சதுக்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். We are united for God's purpose. அதுல ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பொதுவான திட்டத்தை இங்க வேதம் வெளிப்படுத்துகிறது. அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. ஆனா இப்ப ஒவ்வொரு குடும்பமும் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அந்தந்த குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார், அதை கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை நீங்க இங்க இருந்து கிறிஸ்துவ வெளிப்படுத்துறீங்க, நான் பாண்டிச்சேரியில இருந்து என்ன செய்யறேன், கிறிஸ்துவ வெளிப்படுத்துறேன். ஒருவேளை நீங்க வேலையோட ஆண்டவரை வெளிப்படுத்துறீங்க, நான் வேலை இல்லாம ஆண்டவரை வெளிப்படுத்துறேன். இதுல எல்லாம் நம்ம இடத்துல வித்தியாசம் உண்டு, அதுக்குள்ள நான் போல. ஆனா அந்த வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம இடத்துல உண்டு. ஒருவேளை நான் வளர்ந்த விதம், படித்த விதம், இது எல்லாமே கர்த்தருடைய இறையாண்மை திட்டம் தான். நான் எங்கே பிறக்கணும், நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை அவர் தான் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஏற்ற படிப்பை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஏற்ற அறிவை கொடுத்திருக்கிறார். சரியா? எனக்கு இந்த பெற்றோரிடத்தில் தான் நான் பிறக்க வேண்டும் என்பது தெய்வ திட்டம். இதெல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்னை ரட்சித்த பிறகு அவர் சில நோக்கங்களை வைத்திருக்கிறாரே, அந்த நோக்கத்தில் குடும்பமாய் நாம் பயணிக்கிறோமா? பெரியமானவர்களே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இதை சிந்திக்காம ஒருவேளை நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர், எங்களுக்குள்ள ஒன்றும் சண்டைலாம் வரலையே, நாங்க நல்ல வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை தானே வாழ்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கையா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரியா? ஆனா உங்களை ஆண்டவர் இணைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். பொதுவான நோக்கத்தை சொல்லிட்டேன். இங்க அவரே சொல்லிட்டார், நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. ஒருவேளை உங்களுக்காக ஒரு கூட்டம் மக்களை வச்சிருப்பாரு, அந்த ஒரு கூட்டம் மக்களை ரட்சிக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, உங்களை இணைச்சதுக்கு அர்த்தம் இல்லைன்னு. அது ஆண்டவருக்கு வெளிச்சம். அது யாருன்றது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க கர்த்தரோடு நெருங்கி போக போக அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். அது முழு நேரமா நீங்க ஊழியம் செய்தாலும் சரி, அல்லது பகுதி நேரமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாலும் சரி, வேலையோடு செய்தாலும் சரி, வேலை இல்லாமல் செய்தாலும் சரி, எந்த கெப்பாசிட்டியில வேணா இருக்கலாம். ஆனால் அதுல கிறிஸ்து என்ன செய்யணும், அந்த குடும்பத்தின் மூலமா வெளிப்பட வேண்டும். ஒருவேளை குறிப்பிட்ட நிலைமையில இங்கேதான் போய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை அழைத்தார். என்னுடைய 20வது வயசுல என்னை ரட்சித்தார். என்னுடைய 23வது வயசுல கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அதுல தெளிவா எனக்கு காண்பித்தார். எனக்கு இந்தந்த வரங்களை கொடுத்து இப்படிதான் ஊழியம் செய்யணும், இங்கதான் இருக்கணும், இப்படிதான் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், இந்த திட்டங்களை வைத்திருந்தார். அதுக்கு ஆண்டவரே என்னுடைய வேலை எலும்பு எங்க இருக்கு, கொஞ்சம் சேர்த்து வைங்கன்னு ஜெபித்தாப்போ ஒரு வேலை எலும்ப சேர்த்து வச்சார். 2 பேரும் இணைஞ்சு அந்த ஊழியத்தை என்ன செய்யறோம், நாங்க செய்யறோம். அப்ப குடும்பமாய் உங்களை கர்த்தர் இணைத்ததற்கு ஆண்டவர் சில நோக்கங்களை, திட்டங்களை வைத்திருப்பார். அந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். ஓகே, நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்ப இதுக்காக ஆண்டவர் ஜெபிக்கும் போது இல்லையா, இவங்க ஒன்னா இருக்கணும். அந்த ஒற்றுமை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஜெபித்தாரு, பிதா குமாரனுக்கும் இருக்கிற ஒற்றுமை. அதனாலதான் நான் சொன்னேன், ஒன்றா இருத்தல் என்பது வேறு, ஓர் மாம்சமாய் இசைந்திருத்தல் என்பது வேறு. சரியா? நிறைய பேர் இன்னைக்கு ஒன்னா இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் இருப்பாங்க. ஆனா அங்க உண்மையாகவே கிறிஸ்து வெளிப்படுகிறாரா, ஓர் மாம்ச உறவை அனுபவிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அதுக்குதான் பிசாசு நிறைய சவால்கள் என்ன செய்யறான், கொண்டு வரான். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப உங்க குடும்பத்தின் மூலமா இதுதான் நோக்கம்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். நல்லா கவனிங்க. இப்ப இந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்ற கூடாது என்பதுதான் யாருடைய திட்டம், பிசாசனுடைய திட்டம். இதுக்கு எங்க அவன் கை வைப்பான்றதான் அடுத்த 1/2 மணி நேரம் நம்ம சிந்திக்க போறோம். நல்லா கவனிங்க. சரியா? கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுல தான் கை வைப்பான். We face certain challenges, சில சவால்களை. ஏன்னா இங்கேயே 2 பேரோட ஒற்றுமையை கெடுத்துட்டா, இங்கேயே அந்த சந்தோஷத்தை குறைச்சிட்டா 2 பேரும் இணைஞ்சு ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டான். அவன் அங்கதான் தொடுவான். சரியா? சபையிலேயும் அங்கதான் கை வைப்பான். வெளியில இருந்து வர சவால்களை விட உள்ள இருந்து எழும்புகிற சவால்கள் தான் அதிகமா இருக்கும் சபையில.
சரியா? அதை நீங்களும் கண்கூடா பார்த்துருக்கிறீங்க, அனுபவிச்சிருக்கிறீங்க, நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி சவால்கள் உள்ளுக்குள்ள இருந்தே எழும்பும். அதுதான் குடும்பத்திலும் நடக்கும். இது 4 விதங்கள்ல இந்த சவால்களை நான் கொண்டு வர போகிறேன். ரொம்ப பிராக்டிக்கலா பேச போறேன். நான் பெருசா வசனம்லாம் எடுக்க போறது கிடையாது. ஆனா வசனத்துடைய கோட்பாடுகளின் அடிப்படையில நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் அப்ரோச். இது இவங்க எல்லா குடும்பமும் சந்திக்கிற விஷயங்கள் தான். அதை தான் நான் இன்றைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக நான் இப்படி சொல்றேன், உறவு ரீதியான ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் அவசியம். சரியா? நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா இதை முதல்ல எழுதி வச்சுக்கலாம். தேர் ஷுட் பி ரிலேஷனல் ஒன்னஸ், ரிலேஷனல் யூனிட்டி. உறவு ரீதியான ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் அவசியம். கணவன் மனைவிக்கு இடையிலே அந்த உறவு ரீதியான ஒற்றுமை அவசியம். சரி, வாட் இஸ் ரிலேஷனல் யூனிட்டி? உறவு ரீதியான ஒற்றுமை என்றால் என்ன? சில வசனங்களை வாசிக்கலாம், அதை பிராக்டிக்கலா நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு கற்றுத்தரேன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் குடும்பத்தை பத்தி பேசுறாரு. அப்ப பேசும்போது 6வது வசனத்துல இப்படி சொல்றாரு. மத்தேயு 19:6 பாருங்க. Matthew chapter 19 and verse 6. அதுல இப்படி சொல்றார், இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இது பிரின்சிபல். இந்த வசனமே பைபிள்ல 4-5 முறை வருது. ரொம்ப முக்கியமான வசனம். இது கூடவே ஆதி ஆகமத்துக்கும் போகலாம். இது முதல் முறை அங்கதான் வருது இல்லையா? அங்க கூடுதலா சேர்த்து சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாம படைச்சார். இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் மனுஷனை எத்தனாவது நாள்ல படைச்சார்? எத்தனாவது நாள்ல உண்டாக்குனார்? 6வது நாள் இல்லையா? 6வது நாள்ல தெய்வம் மனிதனை படைத்தார். மண்ணினாலே ஒரு பிம்பத்தை செய்தார், அதுக்கு சுவாசத்தை கொடுத்தார். நேற்று ரொம்ப அருமையா சகோதரர் சொன்னாங்க இல்லையா? படைப்பின் மணிமகுடமாய் மனிதன் படைக்கப்பட்டான், தேவ சாயலில் படைக்கப்பட்டான். இப்ப நல்லா கவனிங்க, ஆதாம படிச்சுட்டாரு. ஆதாம் படிச்ச பிறகு ஏவால என்ன செய்யறார்? அவனுக்கு துணையா கொடுக்க போறார். ஆதாம படிச்ச ஆண்டவர் ஏவால துணையா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் நடக்குதுன்னு பைபிள் நமக்கு வெளிப்படுத்துது. யாராவது பைபிளை பார்க்காம எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம படிச்ச பிறகு ஏவால படைக்கிறதுக்கு முன்னாடி, ஏவால உருவாக்கி வாழ்க்கை துணையா கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி ஆதாம் ஒரே ஒரு விஷயத்த செய்ய ஆண்டவர் அனுமதிச்சார். அது என்னன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. எக்ஸலன்ட். பறவைகளுக்கு என்ன பண்ணாரு? பேர் வச்சார். ஏன் இதை மட்டும் ஆண்டவர் அனுமதிச்சார்? இப்ப இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி 2 பேரும் பேர் வைங்கன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் இதை அனுமதிச்சார்? ஒருவேளை நான் சொல்ற பதில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குமா அப்படின்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். சரியா? உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஏன் இப்படி அதை அனுமதிச்சார்? இதை மட்டும் மனுஷிக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? 2 பேரும் சேர்ந்தே செஞ்சிருக்கலாம். மனுஷிக்கும் அந்த அதிகாரம் இருக்குல்ல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஆதாமுக்கு அந்த அதிகாரம்னா ஏவாளுக்கும் அதே அதிகாரம் உண்டு. சரியா? அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்தே பேர் வைக்க அனுமதிச்சிருக்கலாம்ல. அப்படியா? சரி, ரொம்ப ஆளுகை செய்திருக்காங்க குடும்பத்துல. சரியா? ஓகே, அப்புறம் கரெக்டு தான் நீங்க சொல்றது. ஆனா அது இங்க பொருந்தாது. நான் எப்படி நினைக்கிறேன், நீங்களாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக யோசிக்கிறீங்க. அந்த அளவுக்கு அறிவு உங்களுக்கு அதிகம். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிறேன். ஒரு வேளை ஏற்றுக்கொண்டா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆதாம் பேர் வைக்கும்போது இந்த மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துச்சு. நல்லா கவனிங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக வரும்போது இவருக்கு ஒரே ஒரு தோணல் தான் இருதயத்தில். என்னன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு, நமக்கு என்ன இல்லை? ஜோடி இல்லையே. நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒரு ஆணுக்கு திருமண வயது வரும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு டீனேஜ்ல இருந்தே, அவருக்கு ஒரு 13 வயசுல இருந்து அந்த டீனேஜ்ல இருந்தே அவருக்குள்ள சில மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்யறார்? ஒரு பையனுடைய உடம்புலையும் ஒரு பெண்ணுடைய உடம்புலையும் ஆண்டவர் என்ன செய்யறார்? அனுமதிக்கிறார். அந்த மாற்றங்களை எதுக்காக அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல அவங்களுக்கு வரப்போற ஒரு வாழ்க்கை துணை உண்டு. அந்த திருமணத்திற்காக, அந்த வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழ்வதற்காக கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த மாற்றங்கள். நான் சொல்வது புரியுதா? அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இட் இஸ் a preparation for marriage. ஏன்னா இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வயசுல நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களோட இருக்க தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ திடீர்னு 13 வயசு ஆன பிறகு பசங்களோட இருக்கிறதே பிடிக்காது. ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான்.
சரியா? இதை யோசிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். நேற்று வரைக்கும் நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று இருக்காது. ஆனா இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை நின்று ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கோம், தலை முகத்தை எல்லாம். சரியா? அது அந்த பருவத்தினுடைய மாற்றம். அப்ப இந்த மாற்றங்கள்லாம் எதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் a preparation for that special person whom God is going to give in your life. அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. அதே போல நான் நினைக்கிறேன், ஆதாமுக்குள் இந்த உணர்வு வந்து அந்த ஏக்கம் வெளிப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக தான் ஆதாம படைச்ச பிறகு இந்த ஒரே ஒரு வேலையை செய்தான். என்ன அப்படின்னா, மிருகங்களுக்கு என்ன செய்யறான், பேர் வைக்கிறான். இந்த மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா வரும்போது அவனுடைய மனதுக்குள் அந்த ஏக்கம் எழும்பி இருக்கும். ஆனா அந்த ஏக்கத்துக்கு தீர்வு கர்த்தர் கையில தான் இருக்கு. ஏன்னா அவனை படைச்ச தேவன் தான் அவனுடைய உணர்வுகளை புரிந்து வைத்திருக்கிறார். அதுக்கு ஏற்றபடி யாரை கொண்டு வந்து நிறுத்தினாரு, ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தினார். சரி, இப்ப ஏவாள் கொண்டு வந்து நிறுத்தின உடனே கவிதை பாட ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ஆளு. அதை 23வது வசனத்துல படிக்கிறோம், 22ல படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் என்ன கவிதை பாடுறாரு, இவள் என் எலும்பும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். திஸ் இஸ் a first poem in the Bible. பைபிள்ல முதல் கவிதை இதுதான். சரியா? மனுஷனுக்கு பாருங்க, பொண்ணை பார்த்த பிறகுதான் கவிதை வருது. அந்த மாதிரி தான் இது. சரியா? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். சரி, இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள். அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமானது 24 பாருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சரியா? ரொம்ப அருமையா சொல்லித்தராரு இல்லையா ஆண்டவர். இங்கதான் அந்த உறவினுடைய ஐக்கியம், ஒற்றுமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆதாமுக்கு தாய் தகப்பன் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த கோட்பாடு அங்கேயே கொடுத்துட்டார். சரியா? இவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த நேரத்தில் ஆதாமுக்கு தாய் தகப்பனும் கிடையாது. ஆனா திஸ் இஸ் a general principle. அப்ப இந்த கோட்பாடு எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கோட்பாடு. வேதாகம நியதி, ஆண்டவர் இதை கொடுத்து விட்டார் அப்பயே. சரியா? இப்ப இந்த உறவின் அடிப்படையில் ஒற்றுமையில நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிதான் தன்னுடைய வாழ்க்கையில முதன்மை வகிக்கிற, அல்லது என்னுடைய மனைவியினுடைய இடத்தை யாருமே இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. குடும்ப உறவிலே அல்லது மனித உறவிலே எனக்கு நம்பர் 1 பிளேஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டா, என்னுடைய மனைவிக்கு என்கிற புரிதலோடு ஒரு புருஷன் இந்த பூமியில வாழ வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, உறவிலே பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கலாம். ஆனா அந்த உறவுகள் எல்லாம் பிரதான மேன்மையான முதன்மையான உறவு யார் என்றால் உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி. சரியா? இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த உறவுக்காக சில உறவுகளை நான் என்ன பண்ணலாம், நான் தியாகம் செய்யலாம். ஒருவேளை எல்லாருக்கும் பிரியமா என்னால வாழ முடியுமான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு முக்கியம். சரியா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்கு பிரியமா நான் என்ன செய்யணும், நிச்சயமா வாழணும். சரியா? இதை ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம சிந்திப்போம். இதை பிராக்டிக்கலா சிந்திக்கும் போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்க மனைவியை காட்டிலும் வேற எந்த ஒரு உறவையும் நீங்கள் மேலாக வைத்து விடக் கூடாது. அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, உங்க அம்மாவா இருந்தாலும் சரி. அதே போல உங்க புருஷனை விட எந்த ஒரு உறவையும் என்ன செய்திடக்கூடாது, மேலாக வைத்து விட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களை நேசிக்கணும், கனம் பண்ணணும், அதெல்லாம் உண்மை. ஆனா உங்களுடைய கணவரை காட்டிலும் எந்த ஒரு உறவையும் மேலாக வைத்து விட கூடாது. இது பெற்றோர் மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் பொருந்தும். என்னுடைய மனைவியை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்க கூட எனக்கு வேதம் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. சில பேர் பிள்ளைகள்லாம் வந்த பிறகு மனைவி அப்படியே மறந்துடுவோம், அல்லது கணவர் அப்படியே மறந்துடுவோம். சரியா? இது வரைக்கும் இல்லாத பாசம், இல்லாத அன்பெல்லாம் யார் மேல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பிள்ளைகள் மேல மட்டும்தான் இருக்கும். அதே போல தாத்தா பாட்டி, அவங்கள முக்கியமா சொல்லணும். பேர பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா அவங்க வேற ஒரு சுயரூபம் எடுப்பாங்க. சரியா? அவங்க ரொம்ப அன்பா எந்நேரமும் என்ன செய்துட்டே இருப்பாங்க, பேர பேத்தியெல்லாம் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிற மனைவியை விட்டுருவாங்க. சரியா? கூட இருக்கிற கணவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அன்பு சில நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. அதே போல மனித உறவுகள் மட்டுமல்ல, நான் இதெல்லாம் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுடைய பொழுதுபோக்குகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய நண்பர்கள் யாருமே உங்களுடைய மனைவியினுடைய ஸ்தானத்தை என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. இதான் பிராக்டிக்கலா நம்ம கத்துக்கிறது.
நல்லா நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை திருமணம் ஆகுற வரைக்கும், இன்னைக்கு எனக்கு திருமணம் ஆகுதுன்னா நேற்று வரைக்கும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப திருமணம் ஆன பிறகு ஒருவேளை நான் பழைய நண்பர்களோடு நான் நைட்டு 8 மணி ஆனா அவங்களோட போய் ஒரு குட்டி சோறுல உட்காந்து 2 மணி நேரம் பேசிட்டு வரக்கூடியவனா இருப்பேன். சரியா? எப்போதும் அவங்க கூட சேர்ந்து சுத்துறவனா இருப்பேன். இப்ப மனைவின்னு வந்துட்ட பிறகு அதையே நான் என்ன பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது. சரியா? இதெல்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே போல பொழுதுபோக்கு பாருங்க, இப்பெல்லாம் IPL சீசன் இல்ல, IPL சீசன் பாவம் சென்னை தான் அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆனா இப்ப IPL சீசன் போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் வேலையை விட்டு கணவர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா எந்நேரமும் என்ன செய்துட்டே இருப்பார் அப்படின்னு கேட்டா அந்த மொபைல தான் அல்லது டிவியை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க மனைவியோட பேசுவதற்கு அந்த 2 மணி நேரம் தான் இருக்கும், இல்ல 3 மணி நேரம் தான் இருக்கும். பிள்ளைகளோடு செலவு பண்றதுக்கு அந்த நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அதை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொழுதுபோக்குக்கு கொடுக்குறோம். அப்ப பொழுதுபோக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் என்னுடைய மனைவியினுடைய ஸ்தானத்தை என்ன பண்ணுது, எடுத்து விடுகிறது. அது செய்யக்கூடாது. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நைட் லைட்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா ரூம்ஸ்ல. சில பேர் நைட் லைட் இல்லைன்னா தூக்கம் வராது, இந்த 0 வாட்ஸ் பல்பெல்லாம் போட்டு. இப்பெல்லாம் ரூம்ல நைட் லைட்டே தேவையில்லை, எல்லாரும் முகத்துல ஒரு நைட் லைட் இருக்குது. சரியா? 10 மணிக்கு மேல, 11 மணிக்கு மேல, 12 மணிக்கு மேல அப்பயும் அந்த நைட் லைட் எரிஞ்சுனே இருக்கு. ரொம்ப திட்டினாங்கன்னா பசங்களாம் பெட்ஷீட்டுக்குள்ள போயிட்டு நைட் லைட் வச்சிருக்காங்க. சரியா? என்னன்னு பார்த்தா இதை மூடியே என்ன பண்றது இல்லை, நம்ம வைக்கிறதே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒரு 9 மணிக்கெல்லாம் மொபைல் எல்லாம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்து குடும்பமா சந்தோஷமா பேசிட்டு குடும்ப ஜெபம் செஞ்சுட்டு நீங்க படுத்து பாருங்க. காலையில 4 மணிக்கு ஏஞ்சி வேத வாசிக்க உட்காருறீங்களா இல்லையான்னு பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறது இல்லை, இதெல்லாம் செய்யறது இல்லை இல்லையா? போக போக காரியங்கள்லாம் பழசாயிடுது. அதனால என்ன பண்றது இல்லைன்னா மனைவியோட நேரம் செலவிடுதல், பிள்ளைகளோட நேரம் செலவிடுதல், இதெல்லாம் எது திருடிக்குது அப்படின்னா பொழுதுபோக்குகள் திருடிக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா? இது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஒருவேளை நீங்க கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடியவர்களா இருந்தால் ஒருவேளை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இது புரிஞ்சிருக்கணும். என்னன்னு கேட்டா என் பையன் அவனுடைய மனைவிக்கு தான் முதல் ஸ்தானத்தை என்ன பண்ணுவான், கொடுப்பான். எங்களுக்கு கிடையாது முதல் ஸ்தானம். இதை ஒரு அப்பா அம்மாவுக்கு புரியுற மாதிரி கணவனும் மனைவி என்ன செய்யணும், நடக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதனால ஒருவேளை பெற்றோர் கொஞ்சம் व्यसனப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா வேதம் சொல்லி தர்றது எதுதான், இதுதான். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், என்னன்னா இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வரப்போகுது அடுத்த வாரத்துல இருந்து. சரியா? இனிமேட்டு அதுதான் நம்பர் 1, நீ தான் எனக்கு நம்பர் 2 அப்படின்னு சொன்னேன். சரியா? இந்த மாதிரி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனா அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பைபிள் காலேஜ் தான் படிக்க வச்சேன்டா, அதனால வேதத்தை கத்துக்கிட்டேன், சரி போ சந்தோஷமா இரு அப்படின்னாங்க. சரியா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, you should make it clear, let the world know this. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றதுன்னா இதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப புவர். நம்முடைய மனைவி நேசிக்கிறத நம்ம வெளிப்படுத்துறதே கிடையாது. ஏன்னா நமக்கு கலாச்சார நிறைய என்ன சொல்றதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது இல்லையா? நம்ம மனைவிகளை நேசிக்கிறத வெளிப்படுத்துறது கிடையாது. வெளிப்படுத்தினா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க பாரு கல்யாணம் ஆன உடனே விழுந்துட்டான் பாரு, அப்படியே மனைவி காலிலே விழுந்துட்டான் பாரு அப்படின்லாம் பேசிடுவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றதே இல்லை அப்படின்னு கேட்டா அந்த அன்பை என்ன செய்யறதே இல்லை, வெளிப்படுத்துறதே கிடையாது. சரி, அப்படிதான் சொன்னா என்ன? நேற்று வரைக்கும் பாத்திரமே விலைக்கு இருக்க மாட்டாரு, இன்னைக்கு மனைவி வந்த பிறகு பாத்திரம்லாம் விலைக்கு கொடுப்பாரு வீட்டுல. ஐயோ ஐயோ ஐயோன்னு அம்மா ஓடியாருவாங்க அங்க இருந்து. என் பிள்ளைய இதுக்காக பெத்து வச்சேன், இவ்வளோ நாள் நான் அவனை தொட விட்டதே கிடையாது பாத்திரத்தை. ஆனா இப்ப இவ என்ன பண்ணிட்டா, பாத்திரத்தை விலக விட்டுட்டா. சரியா? அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஏமா இந்த உதவி நான் செஞ்சு கொடுத்தேன்னா அவ கொஞ்ச நேரம் ஆண்டவரோட உட்காருவாளே, அவளுடைய வேலையில நான் என்ன பண்றேன், நான் பகிர்ந்துக்கிறேன். இதை சொல்ற தைரியம் உள்ள ஆம்பளைங்க நிறைய பேர் கிடையாது. You are not making it clear. நீங்க குடும்பத்திலே நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டா இதை தெளிவா நம்ம என்ன பண்றது இல்லை, வெளிப்படுத்துறது கிடையாது. இதே போல சகோதரிகளுக்கும் பொருந்தும். இப்ப கணவர் எப்ப வேலைக்கு போவாரு, உடனே மொபைல் எடுத்து அம்மா கிட்ட பேச உட்காந்துடக்கூடாது. சரியா? முந்தையெல்லாம் நேரில் போய் தான் பேசணும், அது கொஞ்சம் கஷ்டம். இப்பெல்லாம் அந்த கஷ்டமே தேவையில்லை. ஏன்னா எப்ப வெளியே போவார், எப்ப மொபைல் எடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது வரைக்கும். அதுக்கப்புறம் கணவருடைய சத்தம் கேட்டா போதும், ஆஃபீஸ்ல இருந்து வர்றது உடனே மொபைல்லாம் என்ன ஆயிடும், எல்லாம் ஆஃப் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் நம்ம இதை தான் பண்ணிட்டு இருப்போம். பல நேரங்கள்ல சமைக்கிறதுக்கு அம்மாவுக்கு ஃபோனு, இங்க கணவர்கிட்ட குடும்பம் நடத்துறதுக்கு அம்மாவுக்கு ஃபோனு. இருக்கிறதுலே மோசமான சுபாவம் அதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் தான் உறவில் ஒற்றுமை. இதை தான் நம்ம நடைமுறையா ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்ம குடும்பத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, என்னோட கணவருக்கு இந்த வேதனை மட்டும் நான் கொடுக்க கூடாது. என்ன வேதனைன்னா, என் மனைவி என்னுடைய மனைவி, அவன் என்னதான் மதிக்கணும், என்னதான் முதன்மைப்படுத்தணும், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். என்னை காட்டிலும் வேற யாருக்கும் அந்த ஸ்தானம் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. இதை எதிர்பார்க்கறதுல, மனைவி எதிர்பார்க்கறதுல என்னங்க தப்பு?
இல்லை இதை கணவர் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா பல நேரங்கள் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போ இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உறவில் ரீதியான ஒற்றுமையை நம்ம பேணி காத்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? இதை நம்ம நல்லா காத்துக்கொண்டோம் அப்படின்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. இப்போ பிசாசு இங்கே தான் செக்க வச்சிருவான். சில நேரங்களில் ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு போனேன். அப்போ ஒரு ஃபேமிலி வந்து சொல்லும்போது அவங்க ஊழியருடைய மகன் தான், ஆனால் அந்த மருமக வந்து என்கிட்ட புலம்புன்னு புலம்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய புருஷன் எங்கள் அப்பா அம்மா ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் 3 பேர் தனியாக போயிடுவாங்க, என்னை தனியாக விட்டுடுவாங்க. இது வரைக்கும் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, எதுவுமே என்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இது உண்மைங்க. நிறைய குடும்பத்தில் இது உண்மை. நம்ம நேற்று வரைக்கும் பெற்றோரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியத்தில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய குடும்பத்துக்கு தலையானவர் யாரு? என்னுடைய அப்பா. ஆனா இன்னைக்கு அந்த அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு குடும்பமா என்னை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இப்ப தலையாய் தீர்மானம் எடுக்க வேண்டியது யாரு? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் இல்லையா? அவர் தான் தீர்மானம் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட, உங்களுடைய மனைவி கிட்ட இல்லையா? யூ டிஸ்கஸ் டுகெதர் அண்ட் டேக் டெசிஷன்ஸ் டுகெதர். சரியா? இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை பெற்றோருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய ஆளுகை தன்மை, அவர்களுடைய கண்ட்ரோல் இல்லையா? அதுக்கு என்ன சரியான வார்த்தை? ஆளுகை தான் இல்லையா? அவர்களுடைய ஆளுகை என்ன செய்யக்கூடாது? குடும்பத்தில் இருக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நான் இப்படியும் சொல்லுவேன், ஒரு படி கூட போய், ஒருவேளை நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பெற்றோருடைய தலையீடு அதிகமா இருந்து ஆளுகை அதிகமா இருந்தால் நீங்க தனியாய் போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறது என்பதுதான் பொருள். நான் சொல்வது புரியுதா? ஒருவன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்றத பிசிக்கலா எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா நம்ம தனியா தான் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். தனியா இருந்து பெற்றோரை கனப்படுத்தலாம், பெற்றோரை நேசிக்கணும். அவருடைய வயதான நாட்கள்ல, அவருடைய பலவீன நாட்கள்ல நிச்சயமா பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு செய்யணும். அதை ஒரு காலம் விட்டுறக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் நீங்க ஒருவேளை கூட்டு குடும்பமா இருக்கும்போது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்ஸ், உங்களுடைய தீர்மானம் எடுக்கிற விஷயங்களிலே உங்களுடைய பெற்றோருடைய தலையீடு அதிகமா இருக்குமானால், அவர்கள் அதிகமாக அதை ஆளுகை செய்வார்களானால், இதனால பிரச்சனை உங்களுக்குள்ள வருகிறது என்று சொன்னால் நீங்கள் தனியாய் போய் இருந்தாலும் அது தவறு கிடையாது தேவனுடைய பார்வையில். நான் சொல்வது புரியுதா? இதெல்லாம் உறவு ரீதியான ஒற்றுமை. இது எல்லாமே நீங்க கேட்டுக்கோங்க. ஒருவேளை கேள்விகள் இருந்தால் பின்னாடி சாயந்தரம் நீங்க கேளுங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவதாக பண ரீதியிலான ஒற்றுமை, ஃபினான்ஷியல் யூனிட்டி, பண ரீதியான ஒற்றுமை. இது ரொம்ப முக்கியம், இதை எழுதிக்கோங்க. பண ரீதியான ஒற்றுமை. பண ரீதியான ஒற்றுமைனா என்ன தெரியுமா? எத்தனை பேர் இப்படி வாழ்றீங்கன்னு தெரியல. இது ஏன் பணம், இது ஓம் பணம். என் பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? என்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன். உன் பணத்தை வச்சு நீ என்ன பண்ணு? உன் இஷ்டத்துக்கு வாழு. எத்தனை பேர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் இதை உற்சாகப்படுத்துகிறது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அதாவது கணவர் இது என்னுடைய பணம், மனைவி இது என்னுடைய பணம் என்று சொல்லுவது வேதம் அனுமதிக்கவில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இட் ஷுட் பி கம்பைன்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபினான்சஸ். இப்போ பணம் வருது அப்படின்னு சொன்னா இது ஏன் பணம், இது ஓம் பணம் அப்படின்னு கிடையாது. இது நம்ம பணம். ஒருவேளை கணவர் மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தில் மனைவி கணவரை விட அதிகமாகவே சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கலாம். இப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, அது அதிகமா சம்பாதிக்கிறவர் அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நான் உன்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறேன், அதனால நான் தான் என்ன செய்வேன்? என் இஷ்டத்துக்கு இந்த பணத்தை என்ன பண்ணுவேன்? நான் செலவு பண்ணுவேன். அதை ஒரு காலமும் கணவனோ மனைவியோ சொல்றதுக்கு வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை தனித்தனியா பணம் வச்சு வாழணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துருக்கலாம்ல. இப்ப 2 பேரும் இணைஞ்ச பிறகு இது நம்முடைய பணம். சரியா? ஒருவர் இப்படி எழுதி வச்சிருந்தார், என்னன்னா சில பேர் உடம்பு கூட கொடுத்துடுறாங்க, ஆனா பணத்தை கொடுக்கறது கிடையாது, பர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொரோனா அப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, பெரிய பெரிய இந்த அமேசான்ல இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி, ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் ஆர்டர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடையில டெலிவரி போட்டுருவாங்களாம். பக்கத்தில் எங்க வீட்டுக்கு வர வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா வீட்டில் யார் இருந்தா? அவங்க சொல்றத விட நீங்க தாங்க சொல்லணும். வீட்டுல யார் இருந்தா? கணவர் இருந்தார். இவ்வளவு நாள் ஆபீஸுக்கு போயிடுவார். ஆனா இப்ப கொரோனால ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால இவர் எதிர்க்க என்ன பண்ண முடியாது? பொருட்களை வர வைக்க முடியாது.
பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பெரிய பெரிய கடையில என்ன பண்ணிட்டாங்களாம், டெலிவரிக்கு போட்டுருவாங்களாம். அப்புறமா கணவர் எங்கன்னா போறாருன்னு அப்ப போய் அந்த பொருள் என்ன பண்ணிட்டு வந்துடுறது, வாங்கிட்டு வந்துடுறது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, நான் சொல்லல. கொரோனா நாட்கள் இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்ப கணவருக்கு தெரியாம பர்ச்சேசஸ், வாங்கக்கூடிய விஷயங்கள், சரியா? அல்லது மனைவிக்கு தெரியாமல் பணத்தை செலவழித்தல், இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பண ரீதியான ஒற்றுமையும் வேதம் சொல்லி தரக்கூடிய விஷயம்தான். சொல்வது புரியுதா? இது ஏன் பணம் உன் பணம்ன்றது கிடையாது, இது நம்ம பணம். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு சில விஷயங்கள்ல நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணல் கொடுத்தாருன்னா அதை யாரோட போய் கலந்துக்கணும்? முதலாவது உங்க கணவர் இடத்துல அல்லது உங்க மனைவி இடத்துல. அப்படி கலந்துக்கும் போது இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுவோம் தீர்மானம் எடுத்து அதை என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். சரி, அது ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த ஒரு மாம்ச உறவை நாங்க நிறைய முறை அனுபவிச்சிருக்கோம். வீட்டுல ஒரு ஊழியக்காரர் வந்திருப்பார், மனசுல நினைச்சுட்டே இருப்பேன், ஒரு 3000 ரூபாய் இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பக்கம் போய் இதை எடுக்கலாமா அப்படின்னு மனைவிட்ட கேட்க போகும்போது அவ ஒரு கவரோடு வருவா. என்ன அப்படின்னு கேட்டா, என் மனசுல கர்த்தர் 3000 ரூபாய் கொடுக்க சொன்னார், நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எங்க குடும்பத்துல இட் ஹஸ் ஹேப்பன்ஸ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நிறைய முறை இது நடந்திருக்கு. நான் அங்கேயே அழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இதுதான் குடும்பம். நான் சொல்றது புரியுதா? நம்ம 2 பேரும் இணைந்து ஒரு காரியத்தை ஒரே மனசோடு செய்யறோமே, அதுதான் குடும்பம். கணவன் மனைவி 2 பேரும் வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார். And why don't we show it in our money expenses? நம்ம ஒருவேளை பணம் செலவழித்தல் ஏன் இந்த ஒற்றுமையை காமிக்க முடியல? பல பேருக்கு கணவனுக்கு நம்முடைய டெபிட் கார்டோட பாஸ்வேர்டும் தெரியாது, ஓடிபியும் தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லையா? பின் நம்பர் தெரியாது. எத்தனை பேர் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்க மனைவி ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்களுடைய அக்கௌண்ட் உங்க கணவர் ஹேண்டில் பண்ண தெரியுமா? ஒரு குடும்பத்துல சமீபத்துல போகும்போது அங்க பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த அம்மா அழுகுறாங்க. என்னன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய லோனை இவர் தலையில போட்டுட்டாங்க இவங்க அப்பா அம்மா. இப்ப இதை அடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட கேட்கறது கூட கிடையாது. அந்த சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 60% எங்க போகுது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு போகுது. சரி, இதை சொல்லிட்டாவது செய்யறாரா அப்படின்னு கேட்டா சொல்றதும் கிடையாது. எவ்வளவு பணம் அங்க போகுது சொல்ல போனா அந்த சேலரி ஸ்லிப்பே நிறைய மனைவிகளுக்கு தெரியறது கிடையாது. எவ்வளவு காசு வருது, அதுல எவ்வளவு அப்பா அம்மாவுக்கு போகுது, இது எல்லாமே ரகசியமாவே இவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. அப்ப நான் ஏன் இந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சு அதுல வர பணத்தை நான் செலவு பண்ணிக்கிறேன், நீ இதை செலவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா பிரியமானவர்களே? இதெல்லாம் கர்த்தர் விரும்புறது. ஒருவேளை இதுக்கெல்லாம் நேரா வசனம் இருக்கான்னு கேட்டா எனக்கு எடுக்க தெரியாது. ஆனா இதுக்கான கோட்பாடுகள் பைபிள்ல என்ன செய்யுது? நிச்சயமா இருக்கு. We both are joint stewards and God is the master. நம்ம 2 பேரும் சேர்ந்து உக்கிரானக்காரர். நானும் என் மனைவியும் உக்கிரான பொறுப்பை நாங்க கொண்டிருக்கிறோம். தேவன் தான் எங்களுடைய எஜமானர். உக்கிரானக்காரன் எஜமான இடத்துல ஒரு நாள் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்கிட்ட கேட்பார், ஏன்பா அந்த பர்ஸ் எடுத்து இப்படி செலவு பண்ணியே உன் மனைவிக்கு தெரியுமா? பட்ஜெட்டிங் காமனா போட்டு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் வீட்டில் பட்ஜெட்டிங் இருக்குது? பட்ஜெட் எழுதி வச்சு இப்படியெல்லாம் செலவு பண்ணுறது, எழுதி வைக்கிற பழக்கம்லாம் இருக்குதா? ரொம்ப நல்ல பழக்கம் இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். அதை உருவாக்கிக்கோங்க. அது தேவையற்ற பல செலவுகள்ல இருந்து உங்களை என்ன பண்ணும் தெரியுமா? அது காப்பாற்றும். சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்க போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வருவீங்க தெரியுமா? 80 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க தெரியுமா? எப்படியும் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஏன்னு கேட்டால் அங்கே எதிர்க்கவே நம்மளுடைய சைக்காலஜியை புரிஞ்சுதான் அடுக்கி வச்சிருப்பான். சரியா? அங்கே போனோன்னு ஒரு பெப்சி பாட்டில் கண்ணில், எனக்குன்னு பெப்சினா உயிர், கல்யாணம் ஆனதுலேருந்து விட்டுட்டேன். சரியா? இருந்தாலும் துக்கமாக சொல்கிறேன், இருந்தாலும் சந்தோஷம்தான். சரியா? ஏன்னா மனைவி ஒரு நர்ஸு, அதனால எதெல்லாம் உடம்புக்கு ஆகாதோ அதெல்லாம் நீக்கிட்டாங்க என் உடம்பு விட்டு, என் வாழ்க்கையை விட்டு. இப்போ போவோம் நேராக சூப்பர் மார்க்கெட்டில் 2 கடலை மிட்டாய் பாக்கெட்டு தான் வாங்க போயிருப்போம். ஆனால் கூடவே என்ன பிடிச்சி போட்டு வந்திருப்போம்னு கேட்டால் 2 லேஸ் பாக்கெட்டு, இந்த பக்கம் ஒரு கொக்கோ கோலா, அந்த பக்கம் ஏதாவது வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன செஞ்சிருப்போம்? வந்திருப்போம். அப்போ போனது 80 ரூபா செலவு பண்ணேன். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? 250 ரூபா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா பட்ஜெட் என்ன பண்ணுறது இல்லை, எழுதி வைக்கிறது கிடையாது. அப்படியே ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு பானிபூரி கடை அப்படியே கண்ணை உறுத்தும். அங்கே அப்படியே ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்? ஒரு மசால் பூரி சாப்பிடுவோம். சரி, வீட்டில் ஒரு ஜீவன் இருக்குது, அது கொஞ்சம் பார்சல் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த தோணெல்லாம் வராது. சரியா? அப்போதான் வீட்டில் வந்து நல்ல அருமையான பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் எங்கேயே வயிற்று ரொப்பிக்கிட்டேன், வெளியிலே வயிறு ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரியாணி பிடிக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. சரி, வீட்டில் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவர் கண்டிப்பாக வெளியில் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏதோ சாப்பிட்டு வந்திருக்கிறார். உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிப்பாங்க? சரி, சாப்பிட்டியே, எனக்கு ஒன்று வாங்கி வந்திருக்கலாம்ல. சரி, அதுவும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, செய்யறது கிடையாது.
சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் செலவழித்தல், ஒருவேளை கணக்கு போடுறது, அல்லது நீங்கள் எதுக்கு யார் யாருக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கணவன் மனைவி இடத்துல என்ன இல்லை அப்படின்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இது நிறைய குடும்பத்தில் நடக்கிறது. சரியா சிந்திச்சு பாருங்க. இன்னிலிருந்து ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு செலவு பண்ணணும்னு ஆசை, இதை என் மனைவிட்ட சொன்னால் தப்பாக நினைச்சுப்பாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதை போய் என்ன பண்ணுங்க, மனைவிட்ட சொல்லுங்க. நீங்களும் தப்பாக நினைக்காதீங்க. சரியா வந்து சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க நம்மளை திருத்துற நேரம் வருமானால் அதை திருத்தும் போது இது தேவையற்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணிப்போம், அதை சரி செய்வோம். நான் சொல்றேங்க, இன்னைக்கு விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய கட்டு கடன் கட்டு தான். மிகப்பெரிய கட்டு இதுதான். அநேக குடும்பங்களை நான் சந்திக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, பெரிய கடன்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க, பெரிய இன்ஸ்டால்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க, லோன்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வேலையை நம்பி இதெல்லாம் எடுத்துடுறோம். எந்த நம்பிக்கையில் எடுக்கிறோம்? வேலையை நம்புறோமா, கர்த்தரை நம்புறோமா? நிறைய நேரங்கள் இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா தேவையற்ற இந்த விஷயங்களை எடுத்து, ஒருவேளை அதுக்கு நமக்கு திராணி இருந்து ரொம்ப அவசியமான விஷயமா இருந்தா பரவாயில்ல. ஆனா அது அவசியமா இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். சபையில ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் பெரிய பிரச்சனை இல்லையா? அவங்க ரெடி கேஷ் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா இவருக்கு ரெடி கேஷ் போட்டு வீடு கட்டுறதுக்கு என்ன இருக்காது, திராணி இருக்காது. ஆனா இவருக்கு ஆசை மட்டும் இருக்கும். அவங்க வீடு கட்டிட்டாங்க, நானும் என்ன பண்ணணும், வீடு கட்டணும். ஆசை இருந்தா போதுமா? அதுக்கு திராணி இருக்கணுமே. கர்த்தர் கொடுக்கும்போது கட்டலாமே. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இதை யோசித்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்னா, 25 வயசு 30 வயசு ஆயிருக்கும், 35 வயசு ஆயிருக்கும், அதுக்குள்ள பெரிய லோன். ஒரு குடும்பம் எல்ஐசியில மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டு இருக்கிறாங்க எங்க சபையில். அவங்க கிட்ட பார்க்கும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு அவங்க பாத்தீங்கன்னா 33,000 கட்டுறாங்க. இந்த 33,000 7 வருஷத்துக்கு கட்டினாங்க, இன்னும் வட்டி தீரல. இப்பதான் அசலே ஆரம்பிக்க போகுது. நான் சொல்றது புரியுதா? இப்படிதான் எல்ஐசியில மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டு இது வாழ்க்கை ஃபுல்லா தொடரும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்க கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது? வேலையே தான் கட்டிட்டு அழுகணும். ஒரு வேலை செய்யறது போதாதுன்னு 2 வேலை செய்வார், 2 வேலை செய்யறது போதாதுன்னு 3 வேலை செய்வார். வீட்டில் இருக்கிற மனைவியும் அதட்டி வேலை செய்ய போன்னுவார். ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கி வச்சுன்னா என்ன பண்ணு, போய் வேலை செய். வேலை செய்யறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், பல நேரங்களில் இது போன்ற கடன் காரியங்களை மாட்டிட்டு அவதிப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, சிந்திப்போம். சரியா, நம்ம 2 விஷயம் பார்த்தோம். உறவுல உங்க மனைவி தான் முதல் ஸ்தானம் என்பதை உலகம் அறியட்டும், புரிய வைங்க. அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணுங்க. உங்க கணவர் தான் முதல் ஸ்தானம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும், அவரை அப்படி ட்ரீட் பண்ணுங்க. சரியா, யாருக்காகவும் அவர் என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, அவரை இறக்காதீங்க. அதுதான் அவருக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய வழி. அதை செய்யவே செய்யாதீங்க. அதே போல கணவர்களும் அதை செய்யாது. இது முதல்ல நம்ம சிந்திச்சோம். 2வது, பண ரீதியான ஒற்றுமை. பண ரீதியான ஒற்றுமையில கம்பைன்டு ஃபினான்சஸ் இருக்கணும். ஒருவேளை சம்பாதிக்கிறது ஒருத்தவங்களா இருக்கலாம், அல்லது 2 பேர் சம்பாதிச்சாலும் ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அதுல ஈகோலாம் வரவே கூடாது. 2 பேரும் இணைந்து அந்த பணத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல வச்சு, ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சொல்றீங்க, நாங்க எதுக்கு செலவு பண்ணோம், யார் யாருக்கு கொடுக்கணும், என்ன எங்களோட அத்தியாவசிய தேவை. ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்கு ஆண்டவர் போதுமானவர், நம்முடைய பேராசைகளுக்கு போதுமானவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, நம்முடைய பேராசைகளுக்கு ஆண்டவரை பிடிச்சி இழுக்கிறோம். அதனால ஆண்டவர் கொடுக்கறதும் கிடையாது. நம்ம லோன் போட்டு வீட்டை கட்டி ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறோம். அவர் அழுவார் மேல உட்காந்துட்டு. அதுல மட்டன் பிரியாணி போடுவோம், அதுக்கும் கடன். யார் அழுதா இப்படி ஒரு ஸ்தோத்திர கூட்டம், இப்படி ஒரு மட்டன் பிரியாணின்னு? இல்லைங்க, நடக்கிறத சொல்றேன். இதுதான் யதார்த்தம். அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற திராணி இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் இல்லை. அப்ப நம்ம போய் என்ன செய்யறோம், 4 பேர்ட்டு போய் நிக்கிறோம். இப்படியா கிறிஸ்துவ வெளிப்படுத்துவோம்? இப்ப நீங்க கவனிச்சீங்களா? ஒரு குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ வெளிப்படுத்த. இப்ப நான் பணத்துக்காக கர்த்தர் அறியாத ஒருத்தர்கிட்ட போய் நிக்கிறேன்னு சொன்னா எப்படி கிறிஸ்துவ மகிமைப்படுவார்? அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த தெய்வத்தை நம்பி போனா நடுத்தரு கொண்டு வந்து நிறுத்திருச்சு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியாது. குடும்பம் எங்க நம்ம கோட்டை விடுறோம் பாருங்க. இதெல்லாம் தான் பிசாசினுடைய தடை கற்கள், இதான் சவால்கள். சரியா, 3வது விஷயத்துக்கு போயிடும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஒற்றுமை. உடல் ரீதியான ஒற்றுமை. முதலாவது உறவு, அடுத்தது பணம், 3வதாக உடல் ரீதியான ஒற்றுமை. சரியா, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சில நல்ல வசனங்கள், அருமையான வசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், அதுல 2ல இருந்து வாசிங்க. எல்லாரும் இதை நல்லா கவனிக்கணும்.
2ல இருந்து வாசிங்க. ஆகிலும் ம். வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் ம். அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். என்ன கடமையை பத்தி பேசுறாருன்னா இது சரீர ரீதியான கடமை. சரியா? உடல் உறவை பத்தி பேசுறார். சரீர ரீதியான பால் உறவை குறித்து பேசுகிறார். சரி, தொடர்ந்து படிங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. புருஷனே அதற்கு அதிகாரி. புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இது என்ன சொல்லி தருது தெரியுமா? ஒருவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் அவசியம். என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் தான் செய்ய வேண்டும், என்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் தான் செய்ய வேண்டும். இது உடல் ரீதியான ஒற்றுமை குறித்து பேசுகிறது. அதுவும் குறிப்பா ஆண்களை பத்தி அவங்களுடைய உடல், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகள், இதை பற்றி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எப்படி சாப்பாடு சாப்பிட்றாங்களோ, எப்படி தண்ணி குடிக்கிறாங்களோ, அந்த மாதிரி இதுவும் ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வை யார் தான் திருப்தி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, சொந்த மனைவி தான் என்ன பண்ண முடியும், அதை திருப்தி செய்ய முடியும். அது வேற யாரும் திருப்தி செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. திருமண எல்லைக்குள்ளாக இந்த உடல் ரீதியான ஒற்றுமையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பாருங்க, ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள படைச்சு அங்கேயே சொல்லிட்டார், நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லிட்டார். அப்ப பாவம் வந்துச்சான்னு கேட்டா பாவம் வரல. பாவம் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட கட்டளை, அதுதான் முதல் கட்டளை. சரியா? அப்ப மனைவிமார்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 2 பேரும் கேளுங்க. ஒருவேளை உங்க புருஷனுக்கு எல்லாமே நீங்க கொடுத்து இதை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா எல்லாமே 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சும்மாவே உப்பு இல்லை காரம் இல்லைன்னு கத்திட்டு இருப்பாரு, ஆனா விஷயம் இங்கதான் இருக்கும். சரியா? ஒருவேளை நீங்க நல்லா கவனிங்க, உங்க மனைவிக்கு எல்லாமே செய்றீங்க, ஆனா அன்பு செய்யல, அன்பு காமிக்கலன்னு சொன்னா எல்லாமே 0. நான் சொல்றது புரியுதா? ஒரு மனைவிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு எது அப்படின்னு கேட்டா அன்பு செய்தல். அதே போல ஒரு புருஷனுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு எதுன்னு கேட்டா இதுதான். இதை நல்ல மனைவிமார்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க குடும்பமா கூடி வந்திருக்கிறதுனால நான் இதெல்லாம் கற்றுத்தரேன். சரியா? இதுதான் வேதம் சொல்லி தருது. 5வது வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 5வது வசனம் பாருங்க. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தார் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ரொம்ப முக்கியம் இல்ல, சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தார் அன்றி. அது கூட சம்மதத்தினாலதான் போகணும்னு சொல்றாங்க இல்லையா? ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது, பிரிந்திருக்க கூடாது கணவனும் மனைவியும். ஏன்? அடுத்த வரி பாருங்க. உங்களுக்கு விரதத்துவம் இல்லாம யார்? சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சாத்தானுடைய சோதனையில நம்ம என்ன ஆயிடுவோம், பல நேரங்களில் விழுந்து போயிடுவோம். அநேக இடங்கள்ல நடக்கிறதுங்க இது, அநேக நேரங்களில் நடக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா ஊழியத்துல இருக்கிற நாங்க அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? மனைவி இல்லாத நேரத்துல தான் ஒரு சகோதரி வருவாங்க, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு. கொடுக்கவே கூடாது. சரியா? அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேற விதமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். இது பல இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள். அதே போல உங்களுடைய நடத்தை, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ கணவன் மனைவி இடையில இந்த உடல் ரீதியான ஒற்றுமை இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு ஒரு கணவருக்கு வெளியில் என்ன செய்யாது, வராது. இது உங்களை பரிசுத்த குறைச்சலாக்கல, பரிசுத்தத்துல வளர்றதுக்கு கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? உங்க புருஷனையும் பரிசுத்தப்படுத்துறீங்க. இது மூலமா நீங்க உங்க மனைவியை என்ன செய்றீங்க, பரிசுத்தப்படுத்துறீங்க. கடலூர்ல, எங்க வீட்டு பாண்டிச்சேரி பக்கத்துல 22 கிலோமீட்டர் கடலூர்ல ஒரு குடும்பத்தை சந்திக்க போனோம். நாங்க போன உடனே அந்த ஐயா எங்களை பார்த்து கோபத்தோட வெளியில போனார். அவர் கோபத்தோட வெளில போறாரு. அவர் ரட்சிக்கப்படல, அந்த அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போறாங்க. அவங்க சந்திக்க போகும்போது அந்த ஐயாவை கூப்பிட்டோம். ஐயா, நாங்கள் வந்திருக்கோமே, நீங்கள் வெளியே போறீங்களே, வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். சரி, அவருக்கு சத்தியத்தை சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். அப்படி கூப்பிடும்போது சரியான கோபம் அவருக்கு. என்ன கோபம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்தால் மட்டும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. சபையிலிருந்து வந்தீங்கன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதெல்லாம் நீங்கள் சபையில் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மனைவி என்னோட கூட உடல் உறவுல ஈடுபடுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னோட பரிசுத்தம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றது புரியுதா? அதனால அவருக்கு நிச்சயமா கோபம் வர்றது இயல்பு தானே, இது வரும் தானே. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க வேத புஸ்தகம் இப்படிதான் சொல்லி தருதா, உங்க சபையில இப்படிதான் கத்து தந்திருக்கிறீங்களா, ஏன் என் மனைவிக்கு இப்படி கத்து தந்தீங்க, என்னையும் என் மனைவி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பிரிச்சுட்டீங்களே. இப்ப நாங்க சொன்னோம்,
ஐயா அப்படியெல்லாம் இல்லை பைபிள்ல, நீங்க உட்காருங்கன்னு சொல்லி அந்த அம்மாவையும் கூப்பிட்டு, நீங்க பரிசுத்த குறைச்சலாக மாட்டீங்க, பரிசுத்தத்துல நீங்க அதிகமாக மாட்டீங்க கணவரோடு படுக்கலைன்னா. ஆனா பரிசுத்தத்துல என்ன ஆயிடுவீங்க, நீங்க குறைஞ்சு போயிடுவீங்க. அதனால எல்லா நேரங்களும், எந்தெந்த நேரங்கள் எல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு நிறைவேற்றப்படாமல் போகக்கூடாது. அதே போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கணவருக்கு நிறைவேற்றப்படாமல் போகக்கூடாது, இல்லையா? இப்படிதான் கர்த்தர் நம்மளை வடிவமைத்திருக்கிறார். திஸ் இஸ் காட்ஸ் டிசைன். ஆண்டவர் இப்படிதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், இப்படிதான் வடிவமைத்திருக்கிறார். அந்த இன்பத்தையும் கர்த்தர் நமக்கு குடும்பத்தில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சரியா? அதுக்கு வரக்கூடிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க உட்காந்து பேச வேண்டியது அவசியம், அதை டீல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கணும். உங்களுடைய எதிர்காலத்தினுடைய உங்களுடைய மனைவி ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா அவங்களோட சந்தோஷமா வாழ விடாத அளவுக்கு இன்னைக்கு சாத்தான் பல தடைகளை வைத்திருக்கிறான். அது எதுலையுமே நீங்க என்ன ஆயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. சரியா? போனோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஹிண்ட்ரன்ஸ். அதில் காண்பிக்கிறதெல்லாம் பொய் தான். அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக அடிமைப்பட்டு போகக்கூடாது. சரி, இப்படிப்பட்ட பாடங்கள் நமக்கு வேதம் சொல்லி தருகிறது. இல்லை அப்படின்னு சொன்னா வேசித்தனம் என்ன ஆகும், உண்டாகும். உங்களுக்கு விரதத்துவம் இல்லை, சாத்தான் உங்களை தூண்டி விடுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அநேகர் தூண்டப்பட்டிருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள், வேதத்தை எடுத்து போதித்த மனிதர்கள் அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அதே போல இந்த உடல் உறவு என்ற விஷயத்தை தவறாகவும் பயன்படுத்தி விடக்கூடாது. சரியா? சில மனைவிமார்கள் கணவரை பிளாக்மெயில் பண்றதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. சரியா? இப்படி இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு நான் நினைச்சதை என்ன பண்ணிக்கலாம், சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கல. அதே போல கணவராக இருந்தாலும் சரி. சரியா? அதெல்லாமே இந்த வசனம் சொல்லி தர்றது தான். அப்படியா நான் தவறாய் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களை நடத்துவதும் அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் அவசியம். சரி, உடல் ரீதியான ஒற்றுமை இது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கடைசியாக உணர்வு ரீதியான ஒற்றுமை. இது இதோட சம்பந்தப்பட்டது தான், ஆனாலும் அதை நான் தனியா சொல்றேன். உணர்வு ரீதியான ஒற்றுமை, எமோஷனல் யூனிட்டி. இதுல 3 விஷயம் சொல்லி தரேன். ஒண்ணு, நல்லா பேசணும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் குடும்பத்துல. கம்யூனிகேஷனுடைய லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, என்னென்ன நிலை இருக்கு அப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெவல் என்ன தெரியுமா கம்யூனிகேஷன்ல? என்ன? இல்ல விட்டு ஓகே, அது செயல். பேசுறதுல கேட்க, பேசுறதுல ஃபர்ஸ்ட் லெவல் என்ன? ஹாய் பாய், அவ்வளவுதான். அதான் ஃபர்ஸ்ட் லெவல். சரியா? நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு யாருன்னே தெரியல அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லியிருப்பேன். 3 நாள் கழிச்சு என்ன சொல்லிடுவேன், பாய் சொல்லிட்டு போயிடுவேன். சரியா? அதுக்கப்புறம் நீங்க யாருன்னே தெரியாது, அப்புறம் எங்க உங்களுக்காக ஜெபிக்கிறது, மீண்டும் வந்து பாக்குறது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன். சரியா? செகண்ட் லெவல் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன் நிறைய குடும்பத்தில் நடக்குது. சரியா? அந்த துணியை மட்டும் அயன் பண்ணி வச்சிரு, ஏம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா? இதை தாண்டி கம்யூனிகேஷனே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? ஹாய் பாய்னா வெறும் ஹாய் பாய் சொல்லிட்டு போறதை பத்தி பேசல. ஆனா என்னுடைய அத்தியாவசிய சில தேவைகளுக்கு மட்டும்தான் என் மனைவி கிட்ட பேச்சுவார்த்தை. அதே போல என்னுடைய சில தேவைகளுக்கு மட்டும்தான் என் புருஷன் இடத்துல என்னது பேச்சுவார்த்தை. இதை தாண்டி பேச்சுவார்த்தையே போகாது. இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் என்ன? ரெண்டாவது லெவல் என்ன தெரியுமா? காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஒருவர் பாராட்டுவது. இதை நல்லா செஞ்ச அப்படின்னு சொல்லி பாராட்டுறது. சரியா? இதை ரொம்ப அருமையா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றது, பாராட்டுவது. அதே போல ஏதாவது தீர்மானம் எடுக்கணும் குடும்பத்துலன்னு சொன்னா 2 பேரும் என்ன செய்வாங்க, ஒன்னா வந்து என்ன செய்வாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. அதுக்கு மட்டும் தான் பேசிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த மாசத்துல இதை செய்யணுங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒன்னா கூடுவாங்க. இதை தாண்டி பேச்சுவார்த்தைகள் இருக்காது. திஸ் இஸ் செகண்ட் லெவல். காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், டெசிஷன் மேக்கிங்ஸ், இதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனா 3வது லெவல் ஒன்று இருக்கு, கம்யூனிகேஷன். அது என்ன அப்படின்னா, ஆழமாய் என்னுடைய மனைவியோடைய வாழ்க்கைக்குள்ளாக சென்று அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நான் என்ன பண்றேன், நான் பேச்சுவார்த்தை சம்பாஷணையிலே ஈடுபடுகிறேன். அவர்களுக்கு என்னிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். அவர்களுடைய அடிமனதில் சில ஆசைகள் இருக்கும். அவர்களுக்கு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த பாதுகாப்பின்மையை யாரு தான் நீக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கணவர் மட்டும்தான் நீக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? சில பயங்கள் இருக்கும், சில குற்ற உணர்வுகள் இருக்கும். இதெல்லாம் கணவன் மனைவிக்கு உண்டு. அதை வேற யாருக்கிட்டையுமே என்ன செய்ய முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்க அதை பேசலைன்னா அதை வேற ஒரு நபர் கேட்கறதுக்கு என்ன செய்வான், பிசாசு வச்சிருப்பான். நான் சொல்றது புரியுதா? இதான் அநேக இடங்கள்ல நடக்கிறது. வீட்டுல அதை மனைவி உட்காந்து கேட்க மாட்டாங்க. கணவர் இப்ப வேலைக்கு போகும்போது அங்க பிசாசு ஒருத்தவங்களை கொண்டு வருவான். அவங்க எதிர்பாலினரா இருப்பாங்க. அவங்க இவரோட பேச இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் அவங்க கிட்ட என்ன செய்வாரு, கொட்டுவார்.
அது மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண் பிள்ளைங்க குறிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே வாரத்துல கொட்டி தீர்த்துடுறது. நாளைக்கு புருஷன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு பாதிக்கும் நான் சொல்லட்டுமா? திருமணத்துக்கு பிறகும் அது என்ன செய்யும் தெரியுமா? அது பாதிக்கும், பல விதங்களில் பாதிக்கும். அப்படி பாதிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் எனக்கு தெரியும். நான் நிறைய யூத் ஹேண்டில் பண்றேன், அதனால எனக்கு நல்லாவே தெரியும். இங்கதான் அது ஈஸியா என்ன ஆகும், அந்த உறவு என்ன செய்யும், அதை இணைஞ்சிருவாங்க. ஒரு மொபைல் நம்பர் போதும், ஒரு வாட்ஸ்அப் போதும், இதிலே முடிச்சிருவாங்க வேலையை. சரியா? இப்போ பிரியமானவர்களே, இதை நம்ம சிந்திக்கணும். உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கு? ஆர் யூ கெட்டிங் இன்சைட் ஈச் அதர்? உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிறீர்களா? நான் அதிகமாய் காயப்பட்டு இருக்கிறேன், நான் இப்படி புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு உங்களுடைய கவனம் வேண்டும், நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? கணவன் மனைவி கிட்ட தான் சொல்ல முடியும். சரியா? அது ஒரு விதத்தில் நம்முடைய வியாதிகளுக்கும் தீர்வாக இருக்கு. பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால், ஆம்பளைங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னுவாங்க. இதை விட ஒரு பெரிய பொய் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சிரிக்கிறாங்க. சரியா? ஏன்னா பெண்கள் உறவில் அதை விட அதிகமாக பேசுகிறவங்களா இருக்கலாம். அதனால என்னமோ தெரியல, ஆண்களை என்ன சொல்லிட்டாங்க, இவங்க பேசவே மாட்டாங்கன்னு சொல்லி. அரசியல் பற்றி நீங்கள் ஒரு பெஞ்ச் போட்டு உட்கார வைங்க, ஒரு டீ கடைக்கு போங்க, ஒரு நியூஸ் பேப்பரை கையில் எடுங்க, பேச்சு வருமா வராதா? நமக்கு ஒரு ஐபிஎல் ஃபேன் பார்க் எங்கே போட்டிருக்கிறாங்கப்பா, சென்னையில், அங்கே போய் உட்காருங்க, பேச்சு வருமா வராதா? நமக்கு பிடிச்ச விஷயங்களை மணிக்கணக்காக பேசுகிறவங்க தான் யார் தெரியுமா? ஆம்பளைங்க. Men do not shy from talking. That is false. அப்ப எங்க மட்டும்தான் நம்ம கூச்சப்படுவோம் பேசுறதுக்கு, அல்லது எங்க மட்டும்தான் தயங்குவோம் அப்படின்னு கேட்டா குடும்பத்துல தான், மனைவி கிட்ட தான். சரியா? ஆக அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மனைவிக்கு தெரியப்படுத்தணும். அந்த வெளிப்படைத்தன்மை, பேச்சுவார்த்தை இருக்கணும். ரைட். அடுத்தது ரெண்டாவது என்னன்னா கவனித்தல். பேசுறது மட்டுமல்ல, அதோட கூட நெருங்கி வரக்கூடிய ஒன்று தான் லிசனிங். ஒரு கதை சொல்றாங்கன்னா அந்த கதைக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்கும். சரியா? அந்த கதையை யார் கவனிக்கணும்? கணவர் கவனிக்கணும், மனைவிகள் கவனிக்கணும். சரியா? அந்த கவனித்தல் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் பாருங்க, எனக்கு திருமணம் ஆகி நான் கவனிக்கிறதுல ரொம்ப ஃபஸ்ட்டு. இதை கிளாஸ் எடுக்கிறேன் தவிர என் நல்லவேளை மனைவி இல்லைன்னா பிரச்சனை தான். சரியா? ஏன் அப்படின்னா, ஒரு 1.5 வருஷம் பாருங்க, நீங்க யாராவது பேசிட்டே இருந்தீங்கன்னா, என்ன கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ 1.5 நாள் நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா என் தலை ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி ரொம்ப கவனிக்கிற மாதிரியே தலையாட்டுவேன். ஆனா என் மனைவி தான் நினைச்சாங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய, நானும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா, தலையாட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்க நினைச்சாங்க, இந்த மாதிரி எனக்கு கவனிக்கிற ஒரு புருஷன் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க சொல்றதுல பாதி என் மைண்டுக்குள்ள என்ன பண்ணாது, போகாது. அவங்களும் ஷார்ட்டா வைக்க மாட்டாங்க, அவங்க அப்படிதான். சரியா? அதனால நம்ம கவனிச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம கவனிக்க முடியாம போயிடுச்சு எனக்கு. இதை ஒரு 1.5 வருஷம் கழிச்சுதான் திடீர்னு அவளுக்கே சந்தேகம் வந்துதான் கண்டுபிடிச்சா என் மனைவி. நான் என்ன சொன்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, கடைசி 2-3 வரி ஞாபகம் இருக்கும். சரியா? அதான் சொன்னேன். இல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு மாட்டினவன் தான் நானு. சரியா? அதுல இருந்து இன்னைக்கு கூட என் பையன் கலாச்சின்னு இருப்பான், அம்மா நீ பேசுறத அவர் தலையாட்டின்னு இருக்கிறாரு, கவனிக்கிறாரா இல்லையான்னு கேளு அப்படின்னுவான். சரியா? we are very poor in listening. நிறைய நேரங்களில் கவனிக்கிறதுல என்ன இல்லை, நம்ம ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கிறோம், ரொம்ப புவராக தான் இருக்கிறோம். ஆனா ஒருவேளை அவங்களுடைய இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னே அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்போ 4 நாள் வெளியே வந்துட்டேன், 4 நாள் கழிச்சு போகும்போது என்கிட்ட கொட்டி தீப்பாங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரவா, நீங்க ஒரு 3 நாள் வெளியே போயிட்டீங்க, 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரீங்க, நீங்க என்னெல்லாம் சாதனை செய்தீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து மனைவி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனைவி எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதை மட்டும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க 10 மணி நேரம் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து ரகசியம், நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள். சரியா? அப்போ உங்க குடும்பத்துல நீங்க கவனிக்கிறதுல எப்படி இருக்கிறீங்க? ஆர் யூ குட் லிசனர்ஸ்? பொதுவாக இந்த கவுன்சிலிங்லாம் ஈடுபடுறவங்களுக்கு சொல்லுவாங்க, நமக்கு ஒரு 3வது காது வேணும் அப்படின்வாங்க. யூ ஷுட் ஹேவ் a third ear அப்படின்வாங்க. ஏன்னா சொல்றவங்க பிரச்சனையை வந்து மேலோட்டமான பிரச்சனையை மட்டும்தான் சொல்ல வருவாங்க, ஆனா அதுக்கு ஒரு வேறு பிரச்சனை இருக்கும், அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. சொல்றது புரியுதா? அதே போல குடும்பத்திலும் காரியங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கவனிக்கிறவர்களா இருக்கணும். 3வதாக வெளிப்படைத்தன்மை. சரியா? கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி என்ன ஒரு டாக்ஸ். நான் முடிச்சிடுறேன் இந்த விஷயத்தோட, நல்லா கவனிங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை.
3 விஷயங்கள். அதாவது இது எது கீழே படிச்சுட்டு வரோம் அப்படின்னா உணர்வு ரீதியான ஒற்றுமை, எமோஷனல் யூனிட்டி. அது கீழே முதலாவது கம்யூனிகேஷன், அதாவது சம்பாஷணைகள், பேசக்கூடியது 3rd லெவல்ல டீப்பஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன் இருக்கணும். சரியா? 2வதாக கவனிக்கிறதுல ஹானஸ்டி இருக்கணும். 3வதாக கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனால் ஒருவர் குறித்து என்ன செய்யல, வெட்கப்படவில்லைன்னு வாசிக்கிறோம். அது என்ன சொல்லி தருது அப்படின்னு கேட்டா, வெளிப்படைத்தன்மை குடும்பத்தில் இருந்தது. வெளிப்படைத்தன்மை இருந்தது. இந்த வெளிப்படைத்தன்மை நம்முடைய குடும்பத்தில் மிகவும் அவசியம். நீங்க எப்படி நினைக்க வேண்டாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நான் இதை சொன்னேன்னா அவ தப்பா நினைச்சுப்பாளோ, ஒருவேளை இதை அவளை காயப்படுத்துமோ, ஒருவேளை அவன் மனசோர்வுக்குள்ள போவாளோ. சரியா? அதனாலேயே பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, காரியங்களை என்ன செஞ்சிடறோம், மறைச்சிடறோம். ஆனால் அதை செய்யாதீங்க. அவங்களுக்கு அதை கேட்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையும் கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமா கொடுப்பார். சரியா? இந்த 4 விஷயங்களை நீங்க மனசுல வைங்க. ஏன் இதை நான் பிராக்டிக்கலா எடுக்கிறேன்னா, ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். உங்க குடும்பத்தை கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாய் கிறிஸ்து என்ன செய்யணும், வெளிப்பட வேண்டும். அதுக்கு வரக்கூடிய சவால்கள் இந்தந்த விதங்கள்ல தான் குடும்பத்துக்கு வரும். பண ரீதியான ஒற்றுமையில அடிப்பான் பிசாசு, உணர்வு ரீதியான ஒற்றுமையில கை வைப்பான், உடல் ரீதியான ஒற்றுமை. நாங்கள் நிறைய குடும்பத்தை கவுன்சிலிங் பண்ணும்போது என்னுடைய மரமண்டைக்கு இது உதிச்சிருக்காரு. 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி தான் கீ கொடுத்து என்னை நோண்டி விடுவாங்க. எனக்கு ஏங்க அதை பத்தி கேளுங்க அப்படின்வாங்க. சரியா? அப்புறம் கேட்டு பார்த்தா அங்கதான் இருக்கும் பிரச்சனையே. அவங்களுக்கு உடல் உறவுல தான் பிரச்சனைகள் இருக்கும். அதனால அது வேற விதங்கள்ல வெடித்திருக்கும் குடும்பத்துல. சரியா? அநேக இடங்கள்ல இது உண்மை. ஆனா அது கூடவே மற்ற விஷயங்களும் உண்மை. உணர்வு ரீதியான, உறவு ரீதியான அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் எங்க வரும்னா அந்த ரிலேஷனல் யூனிட்டியில தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய நேரங்களில் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து பழகினவர்கள். அதனால என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டால், அப்பா அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணணும், மனைவியும் பேலன்ஸ் பண்ணணும். இவங்க 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ஞானம் வேணும் கர்த்தர்கிட்ட இருந்து. ஆனால் வேதம் சொல்லி தர்றது நம்ம நல்லா கற்றுப்போம். யார் எந்த உறவுகள் வந்தாலும் சரி, மனைவி தான் நம்முடைய வாழ்க்கையில நம்பர் 1. அவங்களை அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதே போல கணவர்களும் சரி, எந்த விதத்தில் அதை விட்டு கொடுக்காம நம்ம முன்னேறி செல்வோம். இப்படி நம்ம இந்த ஒற்றுமை காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளை எதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு? இப்ப கணவன் மனைவிக்குள்ள இந்த நல்ல உறவு இருக்கும்போது, இந்த ஒற்றுமை இருக்கும்போது, கர்த்தர் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசுறாரோ, உங்க குடும்பம் என்ன நோக்கங்களை நிறைவேற்றணும்னு ஆண்டவர் உணர்த்துறாரோ, அதை நீங்க சேர்ந்து என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். ஒருவேளை இங்க நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை எதுக்காக இணைச்சாரோ அதை புரிஞ்சு கொள்ளாமலே உங்க வாழ்க்கையில் என்ன ஆயிடும், பல நேரத்தில் போயிடும். ஏன்னா நமக்கு இந்த போராட்டங்களே என்ன பண்ண முடியல, பல நேரங்களில் சரி பண்ண முடியல. இதை தாண்டி கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுறது? அங்கேயே பிசாசு கை வச்சுட்டாங்க. அப்புறம் இதை தாண்டி எப்படி ஊழியம் செய்யறது? இங்கேயே சாட்சி குறைஞ்சிடுச்சு. அப்ப இதை தாண்டி எப்படி கிறிஸ்துவ வெளிப்படுத்துறது? குடும்பத்துல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜெபத்தை நம்முடைய மனசுல வைப்போம். ஆண்டவரே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் என்ன செய்யணும், ஒன்றாய் இருக்கணும். அந்த ஒற்றுமையை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு ஒன்றாய் இருத்தல் மட்டுமல்ல, ஓர் மாம்சமாய் இசைந்திருத்தல். சரியா? ஒருவேளை ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்க ஒரே பைக்கில் தான் சபைக்கு வருவாங்க. ஆனா கடந்த வாரம் ஃபுல்லா பிரச்சனையோடு வந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. 1 மாசமா பேசிக்கவே இல்லை. ஒரு குடும்பம் எங்க சபைக்கு வந்துட்டே இருந்தாங்க, 4 சண்டேவும் வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்க வீடை சந்திக்கிற வரைக்கும் தெரியல. அவங்க 1 மாசமா பேசிக்கல கணவன் மனைவி. அது வெளியே தெரியாது. ஒரே குடும்பத்துல இருப்பாங்க, சட்டத்தின்படி கணவன் மனைவி தான். ஆனா உண்மையாகவே அந்த உறவு எப்படி இருக்கு என்பது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் சொல்றேங்க, இந்த நாட்கள்ல பிசாசு அதிகமா பிரச்சனைகளை கொண்டு வருவது இங்கதான். அதனால குடும்பத்தில் அதை சரி செய்தால் சபையிலும் என்ன பண்ண முடியும், அதை நிலைநாட்ட முடியும். ஒருவேளை குடும்பத்தில் அந்த ஒற்றுமையை காத்துக்கொண்டால் சபையிலும் ஒற்றுமை காத்துக்கொள்ள முடியும். இதை நம்ம சிந்திப்போம். இதற்காக கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் என் மனைவியும் இணைத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, இங்க காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. நீங்க அந்த உறவுல பண ரீதியான, உறவு ரீதியான, உடல் ரீதியான இப்படிப்பட்ட ஒற்றுமையில நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களை கொண்டு நான் என்ன செய்வேன், இந்த பூமியில நான் செயல்படுவேன். ஆண்டவர் நம்ம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாம் மகிமைப்படுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியாகவும், நாம் இவ்வளோ நேரம் நம்முடைய பிரசித்த வேதாகத்திலிருந்து சகோதரர் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒற்றுமைகள் என்ற தலைப்பில் அநேக காரியங்கள் நாம் சிந்தித்தோம். கேட்கக்கூடிய நம்முடைய இந்த வேத வாக்கியம் பிரகாரம் நம்முடைய
வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள், அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து அவைகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அதே போல் ஒரு அறிவிப்பு, டீ பிஸ்கெட் வந்து வெளியே இருக்கு, அதனால இப்போ உள்ளே இல்லை, உள்ளே சாப்பிட முடியாது. இந்த ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாரும் வெளியே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்துடலாம். இந்த கூட்டத்துக்கு முடிவாக திருவள்ளூர் சாப்பிட இருக்கிற நம்ம சகோதரன் ரோஸ் பிரதர் நம்மை ஜெபத்தில் நடத்தி இந்த கூட்டத்தை முடிச்சு. ஜெபிப்போம். இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த குமாரனும் எங்களை மீட்க வந்த அருமை ரட்சகரமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம், அன்று உம்முடைய கிருபையின்படி, அன்று உம்முடைய திட்டத்தின்படி கர்த்தாவே இந்த 3 நாள் கூட்டத்தை அன்று நீர் இந்த 2வது நாளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஆண்டு உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிப்போம். எங்களுக்கு கர்த்தாவே குடும்பத்தில் எப்படி கணவன் மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே அன்று அருமையான சகோதரர்கள் கொண்டு வந்த ஜீவனோட வார்த்தைகளுக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடியதான நாங்கள் அதில் எப்படி பலன் பெற்று எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த பாடத்தை நீர் எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தந்த மாபெரும் கிருபைகளுக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். வரும் காலங்களிலும் அடுத்து நடக்கக்கூடிய செக்ஷன்களிலே கர்த்தாவே உடைய கண்களில் தயவு இருக்கட்டும். பேசக்கூடிய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும். கேட்கிற நாங்கள் அதற்கேற்றபடி நடந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பாதுகாத்துள்ளோம். உங்களுடைய கண்களில் தயவு இருக்கட்டும். எல்லாவற்றிலும் எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.